சீரழிவின் உச்சகட்டத்தை 2 நாட்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேத்து சீரடியில் இருந்தாரு, முந்தா நேத்து திருச்செந்தூர்ல இருந்தாரு. திருச்செந்தூரில் அவருடைய பிரச்சாரமா அல்லது மக்கள் சந்திப்போ அல்லது நிர்வாகிகள் சந்திப்போ கிடையாது. நேரடியாக கோயிலுக்கு போனார். கோயிலுக்கு போனவர் கோயிலில் என்னென்ன செய்தார் அப்படின்னு அவங்களுடைய ஆஸ்தான ஊடகமாகிய விகடன் செய்தி வெளியிட்டு இருக்கிறது. ஏன்னா விகடனுக்கு அவ்வளவு நெருக்கம், அவங்களோட ரொம்ப தொடர்புல, நெருங்கிய தொடர்புல அவங்க பயணிக்கிறாங்க. அந்த அளவிற்கு விகடன் செய்தி என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அதாவது விஸ்வரூப தரிசனம் பார்த்தாராம். காலையிலேயே போய் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனவர் காலையிலேயே போன உடனே விஸ்வரூப தரிசனம் பார்த்தாராம். விஸ்வரூப தரிசனம் பார்த்து முடிச்சதுக்கு பிறகு சத்ரு சம்ஹார யாகம் அப்படின்னு ஒண்ணு பண்ணாராம். இந்த சத்ரு சம்ஹாரம் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே நமக்கு சூர சம்ஹாரம் அப்படின்றதுதான் ஞாபகம் வரும். சூரன் அப்படின்னாலோ அல்லது அசுரன் அப்படின்னாலோ அல்லது சுரர் அப்படின்னாலோ அது இங்கு இருக்கக்கூடிய திராவிடர்களை குறிப்பது, சூத்திரர்களை குறிப்பது. இப்ப சூத்திரராகிய ஒருவரே போய் சூரசம்ஹாரம் அப்படின்னு நிக்க முடியாதுன்றதுனால சூரனை சத்ருன்னு மாத்திக்கிறானுங்க. இந்த சத்ரு சம்ஹார யாகத்துல அவர் உட்கார்ந்து எதிரிகளை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு யாகம் வளர்த்திருக்கிறாராம். யாகம் வளர்த்த கையோட இன்றைக்கு ஷீரடிக்கு போய் சாய்பாபாவிடம் ஆசீர்வாதம் பெறுவதற்காக போயிருக்கிறார். இதுக்கு முன்னாடியே அவர் திருச்சியில் இருக்கக்கூடிய புனித அந்தோனியார் கோவிலுக்குள்ள முட்டி போட்டு நடந்து போனாரு. நம்ம பல சர்ச்சுகளை பார்த்திருக்கிறோம். பல சர்ச்சுகளுக்கு நம்ம நட்பின் அடிப்படையில, அவங்க அழைப்பின் அடிப்படையில நம்ம போயிருக்கிறோம். அவங்க எப்படிலாம் பேசுறாங்க, என்ன பண்றாங்கன்றதெல்லாம் கவனிச்சிருக்கிறோம். பைபிள் வசனங்களை வைத்து அந்த பாதிரியார் பேசுவாரு. பேச பேச இவங்க கையில அந்த பைபிள் வசனங்களை பிரிச்சு படிச்சு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து அல்லேலூயான்னு கோஷம் போடுவாங்க. முடிஞ்சா அங்க அப்பத்தை விட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி போயிருவாங்க. இவ்வளவுதான் நடக்கும். முட்டி போட்டு நடந்து போறது. நீ அடுத்து மஞ்சள் தண்ணி ஊத்தி உருள போறாங்க. நீ ஏதோ வெயிட் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு சர்ச்சில் சிமெண்ட் தரை இருக்கான்னு பார்த்து மஞ்சள் தண்ணி ஊத்தி உருள போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த உடனேயே தோழர் என்ன தலைப்பு தோழர் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒன்று சொன்னாரு. எனக்கு சரியா காதல விழுல. கான்ஸ்டியூஷனை பற்றி ஏதாவது ஒன்று பண்ணலாம், பேசலாமா தோழர்? நீங்களும் தலைப்புகள் அனுப்புங்க, நானும் தலைப்புகள் அனுப்புகிறேன்னு. சரி, இதுவே நல்லா இருக்கு, இதே போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஃபைனல் பண்ணி அரசியலமைப்பு சட்டமும் பெரியாரிய பார்வையும் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பை கொடுத்திருக்கிறார். இந்தியாவிற்கு இன்றைக்கு தேவைப்படுகின்ற பார்வைகளில் ரொம்ப முக்கியமானது. காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றம் என்பது, மாற்றம்னா ஆட்சியிலேயோ அதிகாரத்திலேயோ மாற்றங்கள் அல்ல, மக்களிடம் இருக்கக்கூடிய அரசியல் உரையாடலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது. ஆட்சி அதிகாரம் மாறுகிறது, போகிறது, வருகிறது என்பது அல்ல பிரச்சனை. மக்களிடம் இருக்கக்கூடிய அரசியல் உரையாடல் எந்த அளவிற்கு முற்போக்கானதாகவும் எந்த அளவிற்கு பக்குவப்பட்டதாகவும் மாறி இருக்கிறது அப்படின்றது தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இந்தியா முழுக்க நீங்க ஆந்திராவை எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது வட இந்திய மாநிலங்களில் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த சீரழிவுவாதிகளை வைத்து பாஜக ஒரு சதித்திட்டத்தை தொடர்ந்து அரங்கேற்றிக் கொண்டே இருக்கிறது. அந்த சதித்திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால், கூர்மையான அரசியல் பார்வையை யாரும் வெளிப்படுத்தக்கூடாது. இரண்டாவது அஜெண்டா என்னவென்றால், அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேசிய இனக்குழுக்களினுடைய சிக்கல்களை யாரும் பிரதானமான பேசுபொருளாக பேசக்கூடாது. மூன்றாவது, டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை யாரும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது என்ற இந்த 3 விவகாரங்களை முக்கியமான அஜெண்டாவாக வைத்து இந்தியா முழுவதும் இருக்கின்ற மாநிலங்களில் ஒரு சீரழிவை ஏற்படுத்துகின்ற வேலையை இவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதுல தென் இந்தியாவிற்கு இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய மாடல் என்பது நடிகர்களின் மூலமாக இங்கு ஒரு மாற்றத்தை உருவாக்க முயற்சி செய்வது அப்படின்றது. கேரளாவில் சமீபத்தில் லூசிஃபர் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த லூசிஃபர் அப்படின்ற படம் வந்த உடனேயே வசூல்ல சாதனை புரிந்ததோ இல்லையோ, படம் வந்த உடனேயே அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனத்தின் மீது ரெய்டு, அந்த படத்தில் நடித்த நடிகர்களின் வீட்டில் ரெய்டு. தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடிகர்களை வைத்து அவர்கள் நீண்ட காலமாக 1977 72 முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் 72 வந்தது ஒரு பக்கம் நகர்ந்தது. அதற்கு பிறகு 2021 இன்னொரு நடிகரை களமிறக்க பார்த்தார்கள். அவர் ரொம்ப உஷாரா, அதாவது பாஜகவை பார்த்து உஷாரா தப்பிச்ச ஒரே ஆளு இந்தியாவிலே அந்த நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் நினைக்கிறேன். ஒரே ஒரு கோவிட் அட்டாக்கு, ஆளை விடு சாமி, நான் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சினிமாவுக்கு போயிட்டாரு. இப்போ ஒரு நடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்பவே போன முறை இந்த பயிலரங்கத்திலும் நான் குறிப்பிட்டேன், நியூ பிஜேபி அப்படின்னு ஒரு புத்தகம் நளின் மேத்தா அப்படின்றவர் எழுதியிருக்கிறார். இந்த நளின் மேத்தா மணி கண்ட்ரோல் அப்படின்ற இதனுடைய ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்.
அவர் தான் நிறுவனர் என்று நினைக்கிறேன், எனக்கு சரியாக நினைவில் இல்லை. ஆனால் நளின் மேத்தா எழுதிய தி நியூ பிஜேபி அப்படின்ற புத்தகம், அதில் வந்து தி சவுத் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கு. அந்த சவுத் மாடல்ல அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்ட்ரியே பாஜகவிற்கு தென்னிந்தியாவிற்கான என்ட்ரியே அவன் கர்நாடகாவில் தான் செட் பண்றான். கர்நாடகாவில் அவன் என்ட்ரியை செட் பண்ணும் போதே அந்த நளின் மேத்தா புத்தகத்தில் சொல்லப்படுவது என்னவென்றால், கர்நாடகாவில் தமிழ்நாட்டில் இருப்பதை போல தமிழர் என்ற மொழி உணர்வோ திராவிடர் என்ற இன உணர்வோ கர்நாடகாவில் இல்லை. கர்நாடகா என்பது நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது கன்னடம் பேசுகின்ற மாநிலம் என்று தெரிந்தாலும் கூட அது வெறுமனே கன்னடம் மட்டுமே பேசப்படுகின்ற மாநிலம் கிடையாது. அங்கே கன்னடம் இருக்கிறது, கொங்கணி இருக்கிறது. நீங்க அந்த கோவா சைடு போயிட்டீங்க அப்படின்னா, மங்களூரை தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய மொழி வேற, அந்த மலைக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய மொழி வேற என்று பல்வேறு இனக்குழுக்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்க கன்னடர் அப்படின்ற உணர்வு என்ன மாதிரியான உணர்வாக இருக்கிறது என்றால், அது முழுமையான ஒரு தேசிய இன உணர்வை பெற்ற ஒரு வெளிப்பாடாகவோ அல்லது உள்ளடக்கம் உள்ள அல்லது ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கின்ற அஜெண்டா இல்லாததாக அவர்களுடைய உணர்வு சுருங்கி போன காரணத்தால் அங்கு அவர்களுக்கு நுழைவு எளிமையாக இருந்தது அப்படின்னு பாஜகவை பற்றி ஆய்வு செய்து அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர் என்ற உணர்வோ திராவிடர் என்ற உணர்வோ ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாகவும் இரண்டும் வேறுபடுத்தி பார்க்க முடியாததாகவும் ஒரு இலக்கை குறிக்கோளாக கொண்டதாகவும் இவர்களிடம் உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வை சிதைப்பதற்கு ரஜினிகாந்த் பயன்படுவார் என்று அவர்கள் கணித்தார்கள். ரஜினிகாந்த் கல்தா கொடுத்து விட்டார். இப்போது புதிய நடிகரை இறக்கி இருக்கிறார்கள். அந்த நடிகர் இந்த இறக்குமதி வந்த போதே நாம் கடுமையாக எதிர்த்தோம். எனக்கு தெரிந்து முதலாக அந்த நடிகர் அரசியல் கட்சி தொடங்குகிறார் என்று சொன்ன உடனேயே ஊடகங்களில் நானும் நண்பர் மில்டனும் எதிர்க்க தொடங்கினோம். அப்போது பலரும் கேட்டார்கள், ஏன் எதிர்க்கிறீர்கள் என்று. அதே காலகட்டத்தில் திராவிடர் விடுதலை கழக மேடைகளிலும் நாங்கள் இதை பேசினோம். அப்போதும் கூட திராவிடர் விடுதலை கழகத்தை நோக்கி அதை திசை திருப்பி, திராவிடர் விடுதலை கழகம் பெரியாரை கொள்கை தலைவராக கொண்ட ஒருவரை விமர்சிக்கலாமா அப்படின்னு இந்த பக்கம் திருப்பி பால் போட பார்த்தாங்க. அதே கட்டத்தில் தான் கோவன் தோழர் வந்து சொல்ல போனா எங்களுக்கெல்லாம் முன்னாடியே அவர் அரசியல்னு சொல்லும் போதே ஒரு பாட்டு எழுதி மக்கள் கலை இலக்கிய கழகம் வந்து எனக்கு பல்லாவரத்தில் நடந்த கூட்டமா தோழர் எட்வின் தோழர் பல்லாவரத்தில் நடைபெற்ற சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பான கூட்டத்தில் ஒரு பாட்டு ஒன்றை பாடியிருந்தார். அதுவும் ரொம்ப முக்கியமானது. அப்போ ஆரம்பத்திலேயே கடுமையாக எதிர்த்த போதே நாம் சொன்னது, இது சீரழிவைத்தான் கொண்டு வந்து சேர்க்க போகிறது அப்படின்னு. அந்த சீரழிவின் உச்சகட்டத்தை 2 நாட்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று சீரடியில் இருந்தாரு, முந்தா நேற்று திருச்செந்தூர்ல இருந்தாரு. திருச்செந்தூரில் அவருடைய பிரச்சாரமா அல்லது வந்து மக்கள் சந்திப்போ அல்லது வந்து நிர்வாகிகள் சந்திப்போ கிடையாது. நேரடியாக கோயிலுக்கு போனார். கோயிலுக்கு போனவர் கோயிலில் என்னென்ன செய்தார் அப்படின்னு அவங்களுடைய ஆஸ்தான ஊடகமாகிய விகடன் வந்து செய்தி வெளியிட்டு இருக்கிறது. ஏன்னா விகடனுக்கு வந்து அவ்வளவு நெருக்கம், அவங்களோட ரொம்ப தொடர்புல, நெருங்கிய தொடர்புல அவங்க பயணிக்கிறாங்க. அந்த அளவிற்கு விகடன் வந்து செய்தி என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அதாவது விஸ்வரூப தரிசனம் பார்த்தாராம். காலையிலேயே போய் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனவர் காலையிலேயே போன உடனே விஸ்வரூப தரிசனம் பார்த்தாராம். விஸ்வரூப தரிசனம் பார்த்து முடிச்சதுக்கு பிறகு சத்ரு சம்ஹார யாகம் அப்படின்னு ஒன்று பண்ணாராம். இந்த சத்ரு சம்ஹாரம் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே நமக்கு சூரசம்ஹாரம் அப்படின்றது தான் ஞாபகம் வரும். சூரன் அப்படின்னாலோ அல்லது அசுரன் அப்படின்னாலோ அல்லது சுரர் அப்படின்னாலோ அது இங்கு இருக்கக்கூடிய திராவிடர்களை குறிப்பது, சூத்திரர்களை குறிப்பது. இப்போ சூத்திரராகிய ஒருவரே போய் சூரசம்ஹாரம் அப்படின்னு நிற்க முடியாதுன்றதுனால சூரனை சத்ருன்னு மாத்திக்கிறானுங்க. இந்த சத்ரு சம்ஹார யாகத்தில் அவர் உட்கார்ந்து எதிரிகளை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு யாகம் வளர்த்திருக்கிறாராம். யாகம் வளர்த்த கையோட இன்றைக்கு ஷீரடிக்கு போய் சாய்பாபாவிடம் ஆசீர்வாதம் பெறுவதற்காக போயிருக்கிறார். இதுக்கு முன்னாடியே அவர் வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய புனித அந்தோனியார் கோவிலுக்குள்ள முட்டி போட்டு நடந்து போனாரு. நம்ம பல சர்ச்சுகளை பார்த்துருக்கிறோம். பல சர்ச்சுகளுக்கு நம்ம நட்பின் அடிப்படையில், அவங்க அழைப்பின் அடிப்படையில் நம்ம போயிருக்கிறோம். அவங்க எப்படிலாம் பேசுறாங்க, என்ன பண்றாங்கன்றதெல்லாம் கவனிச்சிருக்கிறோம். பைபிள் வசனங்களை வைத்து அந்த பாதிரியார் பேசுவார். பேச பேச இவங்க கையில் அந்த பைபிள் வசனங்களை பிரித்து படித்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து அல்லேலூயான்னு கோஷம் போடுவாங்க. முடிஞ்சா அங்கே அப்பத்தை விட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுவாங்க. இவ்வளவுதான் நடக்கும். முட்டி போட்டு நடந்து போகிறது. நீ அடுத்து வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றி உருள போகிறாங்க. நீ ஏதோ வெயிட் பண்ணி பாருங்க, ஏதாவது ஒரு சர்ச்சில் சிமெண்ட் தரை இருக்கான்னு பார்த்து மஞ்சள் தண்ணி ஊற்றி உருள போகிறாங்கன்னு நினைக்கிறேன். தம்ப்நெயில் முடிஞ்சுச்சு. இனி கண்டென்ட்டுக்குள்ளே வரலாம்.
இப்போ ஏன் இதை பத்தி பேசி தொடங்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா, அம்மையார் ஜெயலலிதா இந்த வேலையை நேரடியாக செய்து கொண்டிருந்தார். திமுகவின் தலைவர்கள் நேரடியாக இது மாதிரியான கோயில்களுக்கு போய் தரிசனம் பண்ணி யாகம் வளர்க்கின்ற வேலைகளை செய்தது கிடையாது. அதிமுகவில் ஜெயலலிதா இதை தொடர்ந்து செய்து வந்தார், கடைசி வரை செய்து வந்தார். ஒரு கரம் தாப்பர் பேட்டியில கூட நீங்க ஏன் மூட நம்பிக்கையை ரொம்ப பின்பற்றீங்கன்னு கேட்டபோது, இல்ல அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் வேற ஏதோ கேள்வியை கேட்டோடனே மைக்க கழட்டி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த கருமாந்திரம் எல்லாம் ஒளிந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே திருச்செந்தூர் முருகன் கோயிலில் 2021 சத்ரு சம்ஹார யாகம் பண்ணார். ஜெயலலிதா பெங்களூரு பரப்பனகர சிறைக்கு போறதுக்கு முன்னாடி இங்க சத்ரு சம்ஹார யாகம் பண்ணாங்க. சம்ஹார யாகம் பண்ண உடனே ஜெயிலுக்கு போனாங்க. எடப்பாடி பழனிசாமி 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி சத்ரு சம்ஹார யாகம் பண்ணாரு, எதிர்கட்சி வரிசைக்கு போனாரு. இது என்னடா ஒரு மாதிரி பேட்டர்ன் தெரியுது அப்படின்னா, இதே பேட்டர்ன் தான் தந்தை பெரியார் வைக்கம்ல போராட்டம் நடத்தின போது அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சிட்டானுங்க. ஜெயிலில் வச்சவனுங்க ஒரு 2 வருஷம் எக்ஸ்ட்ரா இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துருக்கலாம். ஒரு ஆயுள் தண்டனை கூட கூட உன் கையில தான் நீதித்துறை இருக்கு, என்னமோ கூட அவன் என்ன பண்ணியிருக்கிறான், சேச்சா கோர்ட்டையெல்லாம் எதுக்கு நம்புறீங்க, நீங்க வாங்கோ நம்ம கோயிலில் போய் நம்ம பூஜை பண்ணுவோம்னு சொல்லிட்டு சத்ரு சம்ஹார யாகம் பண்ணா, யாகம் முடியும் போது மன்னர் செத்து போயிட்டாரு. திருவிதாங்கூர் சமஸ்தானம் மன்னர் செத்து போயிட்டாரு. பெரியார் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி ஊருக்கு வந்துட்டாரு. இந்த சத்ரு சம்ஹார யாகம் பண்ணவங்களுக்கு பூரா ரிவர்ஸ்ல தான் நடந்திருக்கு. ஆனாலும் இதை பண்றாங்க. இது வெறுமனே கேலிக்குரியதாகவோ அல்லது எல்லா மதங்களையும் பின்பற்றுகிறார்கள் என்பதை காட்டிக் கொள்வதற்காகவோ ஆன செயல்பாடா என்றால் கிடையாது. இதுல பின்னாடி ரசிகர்கள் மத்தியிலையும் தன்னுடைய தொண்டர்கள் மத்தியிலையும் ஒரு செய்தியை கடத்துகிறார்கள். நீங்க சமீபத்தில் சினிமாவில் பார்த்திருந்தீங்கன்னா, எல்லா திரைப்பட வெளியீட்டுக்கு முன்னாடியும் ஒரு கோயில்ல போய் அர்ச்சனை பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு நிக்கிறாங்க. சூர்யா கூட விதிவிலக்கு அல்ல என்பதுதான் ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம். சூர்யாவும் ஜோதிகாவும் கூட விதிவிலக்கு அல்ல. ஏன்னா அந்த அளவிற்கு அழுத்தத்திற்கு தள்ளப்படுகிறார்கள் ஒவ்வொரு நடிகரும். நீங்க தனுஷ் எடுத்து பாருங்க, அதுக்கு என்னமோ நடுவில் ஒரு கருங்காலி மாலையா கருகமணி மாலையா கருங்காலி மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ன போட்டு சுத்தினானுங்க கழுத்துல. அந்த கருங்காலி மாலையை போட்டு சுத்தினதுக்கு பிறகு இப்ப கோயில் கோயிலா போய் யாகம் வளர்க்க ஆரம்பிக்கிறானுங்க. போய் ப்ரொடியூசரும் ஹீரோயினும் சமேதமாக போய் சாமி முன்னாடி உட்காந்து கருவறைக்கு உள்ள விட மாட்டானுங்க. அதனால வாசல்ல உட்காந்து கும்பிட்டுட்டு வர்றாங்க. இது எதற்காக இது தொடர்ந்து நடத்தப்படுகிறது? ஏன் சினிமாவில் இது தொடர்ந்து செய்யப்படுகிறது? அந்த சினிமாவில் இருந்து வந்த ஒரு நடிகர் இதை தொடர்ந்து செய்கிறார் என்றால் நம்மை மீண்டும் இந்த மூட பழக்க வழக்கங்களுக்குள் தள்ள வேண்டும். மக்களாட்சியில மக்களிடம் ஓட்டு கேட்டு மக்கள் போடுகின்ற ஓட்டை ஏற்றுக்கொள்வதற்கு யோக்கியதை இல்லாத ஒருத்தர், மக்களாட்சியில் மக்கள் கொடுக்கின்ற முடிவுகளை ஏற்றுக்கொண்டு வீட்டில் உட்காருவதற்கு வழிவகை இல்லாத வக்கில்லாத ஒருவர் கோயில் கோயிலாய போய் போட்ட ஓட்ட மாற்ற முடியுமா? போட்ட ஓட்ட மாற்ற முடியுமா? சாமியால முடியுமான்னு தெரியாது, RSS ஆல முடியும். அதுதான் செய்தி. அவன் போறது கோயில் வழிபாடு செய்வதற்காக அல்ல, அந்த ஜோதிடர்களின் மூலமாக RSS அர்ச்சனை செய்வதற்காக இந்த சுற்றுப்பயணங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த RSS சுற்றுப்பயணம் அப்படின்னு நாம சொல்றதும், ஓட்டு எண்ணிக்கையில் RSS ஆல் தகுடு திட்டம் செய்ய முடியும் என்று நாம் சொல்லுவதும் பொய்யா அல்லது உண்மைக்கு மாறானதா என்றால் ஆதாரங்களோடு நாம் பேசுகிறோம். கர்நாடகாவில் நடைபெற்ற தேர்தல்களிலும், அதற்கு முன் மகாராஷ்டிராவில் நடைபெற்ற தேர்தலிலும், உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தலிலும், இதற்கு முன்பு தமிழ்நாடு மேற்கு வங்காளத்தில் நடைபெற்ற தேர்தல்களிலும் தீஸ்தா செதல்வாத், தேவசகாயம் IAS போன்றவர்கள் ஆய்வு செய்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். அந்த கட்டுரையில் அவர்கள் என்ன வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், ஓட்டு பெட்டி, அந்த பெட்டியை ஹேக் பண்ண முடியுமான்னு கேட்டோம்னா ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது கால்குலேட்டர் மாதிரியா, நம்பரை போட்டீங்கன்னா நம்பர் வருமா. கால்குலேட்டர்ல 1+1 போட்டா 2 தானே வரும், 1+1 போட்டா 11 வருமா. கால்குலேட்டருக்கு ஒன்றும் சரக்கடிக்கிற பழக்கம் கிடையாது, அடிச்சாலும் அதுக்கு செரிக்காது, வகுறு கிடையாது, கெமிக்கல் கிடையாது. கால்குலேட்டர்ல என்ன அடிக்கிறீங்களோ அதுதான் வரும். அதே மெக்கானிசம்னு தான் இதையும் சொல்றானுங்க, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் கோர்ட்ல சொல்றானுங்க. அப்போ ஓட்டு இன்னைக்கு போடுறோம், சாயங்காலம் 7 மணிக்கு ஓட்டு போட்டு முடிக்கிறோம், முடிச்சுட்டு பட்டனை தட்டினோம்னா பின்னாடி காட்டுது 1,36,000 ஓட்டுன்னு காட்டுது. அதே பெட்டிய 10 நாள் கழிச்சு ஓட்டு எண்ணும் போது திறந்து பார்த்தோம்னா 1,37,000 இருந்து 39,000 வரைக்கும் மாறி இருக்கு. மகாராஷ்டிராவில் பூட்டி வச்ச பெட்டியில எப்படி ஓட்டு ஏறும்? 10 நாள்ல எப்படி 3,000 ஓட்டு மாறும்? எண்ணப்பட்ட வாக்கும்
பதியப்பட்ட வாக்குலையும் இவ்வளவு வேறுபாடு இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டோம்னா தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல மாட்டேங்குது. நாம இதை போய் கேஸா போடலாம்னு உச்சநீதிமன்றத்துக்கு போனோம்னா நீ என்ன எலெக்ஷன்ல போட்டிட்டியா, நீ எதுக்கு கேஸ் போடுறன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணுது. யார் கேஸ் போடலாமா? அந்த தேர்தலில் போட்டியிட்டவர் மட்டும்தான் கேஸ் போட முடியுமா? ஒரு சுயேட்சை வேட்பாளர் கேஸ் போட முடியுமா? உச்சநீதிமன்றத்துக்கு போய் இந்த வழக்கை உச்சநீதிமன்ற வழக்கறிஞரை வைத்து வழக்கு நடத்துவதற்கு காசு பத்துமா அல்லது நேரம் பத்துமா? கேண்டிடேட் மட்டும்தான் கேஸ் போட முடியும். அப்ப இந்த மக்களாட்சி நடைமுறையில உங்களுக்கும் எனக்கும் மக்களாகிய நமக்கும் எந்த பங்கும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது. உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. தேர்தல் ஆணையம் சொல்லுவதை கேளுங்கள். அரசியல் கட்சிகளுக்கு மாற்று கருத்து இருந்தால் அவர்களிடம் சொல்லுங்கள், அவர்கள் திருத்திக் கொள்வார்கள். நாங்கள் இதில் தலையிடக் கூடாதான். உச்சநீதிமன்றம் தலையிடாது. ஆளை போட்டு செக் பண்ணி காட்டுனா அந்த கேண்டிடேட் சொன்னா நான் செக் பண்ணி காட்டுவேனே தவிர கோர்ட்டு சொன்னாலோ சாதானியன் சொன்னாலோ நாங்க செக் பண்ணி காட்ட மாட்டோம்னு சொல்றான். அப்ப இதுதான் நம்ம அண்ணன் ஜீவசகாப்தன் அவர்கள் அவருடைய வீடியோல பேசியிருந்தார். வாக்கு பெட்டியில முறைகேடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஜீவா டுடேல தோழர் ஜீவசகாப்தன் அவர்கள் பேசியிருந்தார். விஜய்க்கு வாக்கு விழுகும்படி பாஜக எதுவும் செட்டிங் பண்ணியிருக்கான்ற சந்தேகத்தை எழுப்பியிருந்தார். இந்த சந்தேகத்தை எழுப்புவதற்கு எல்லா முகாந்திரங்களும் இருக்கிறது, அதனால் நாம் எழுப்புகிறோம். அப்போ ஆர்எஸ்எஸ் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களில் செய்கின்ற முறைகேடுகளுக்கு இப்போது வரைக்கும் உச்சநீதிமன்றம் நமக்கு பதில் சொல்ல மறுக்கிறது. கேட்டா நீ கேண்டிடேட்டே இல்லைன்னு சொல்றாங்க. அதையும் மீறி கேஸ் போட்டவருக்கு மனநிலை சரியில்லைன்னு கேஸை தள்ளுபடி பண்றான். வாக்குப்பதிவில் முறைகேடுன்னு கேஸ் போட்டோம்னா இது விசாரணைக்கு உகந்தது அல்ல, இவருக்கு மனநிலை சரியில்லைன்னு கேஸை தள்ளுபடி பண்ணது உச்சநீதிமன்றம். அப்போ இந்த உச்சநீதிமன்றம் வாக்குப்பதிவு இயந்திரங்களை இப்படி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்திய அரசாங்கம் அரசியலமைப்பு சட்டத்தை என்னவாக நடத்தி கொண்டிருக்கிறது, அந்த அரசமைப்பு சட்டத்தை எப்படி செயல்படுத்த போகிறோம் என்பதற்காகத்தான் 2 வகையான அரசாங்கங்களை அமைத்திருக்கிறோம். ஒன்றிய அரசாங்கம், மாநில அரசாங்கம். அந்த அரசாங்கத்தை தேர்வு செய்வதிலேயே பல முறைகேடுகள் நடக்கிறது. அப்படி தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம் அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு விதிக்கப்பட்டது. ஆனால் அதனை அந்த அரசாங்கங்கள் சரியாக பின்பற்றுகின்றனவா? பின்பற்றவில்லை என்றால் கேள்வி கேட்க வேண்டிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கிறது. அந்த உச்சநீதிமன்றம் அந்த கேள்விகளை சரியாக கேட்டிருக்கிறதா என்றால், சபரிமலை கேஸ் பத்தி தோழர் சொன்னார், விடுதலை ராஜேந்திரன் தோழர் சொன்னார். இதுக்கு முன்னாடி சபரிமலை விவகாரத்தில் ஹியரிங் நடந்துகிட்டு இருக்குன்னாரு. இன்னைக்கு 10வது நாள் ஹியரிங். உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே நீதிபதிகள் அமர்வு பெண்கள் நுழையலாம்னு கொடுக்கப்பட்ட தீர்ப்புக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டு அரசியலமைப்பு சட்ட அமர்வு அந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வழக்கில் நேற்றைக்கு ஒரு அதிரடியான திருப்பம், முக்கியமான கேள்வி ஒன்றை நீதிபதி கேட்டிருக்கிறார். என்ன கேட்டார் தெரியுமா? ஏன் பெண்கள் இவ்வளவு அவசரப்படுகிறார்கள்? உண்மையான பக்தியுள்ள பெண்கள் 10 வயதிலிருந்து 50 வயது வரை காத்திருந்து கோயிலுக்கு போவார்கள், அவர்கள் பக்தியால் அவர்கள் காத்திருப்பார்கள் அப்படின்னு நீதிபதி சொல்கிறார் என்று செய்தி வந்தது. சொன்ன நீதிபதி யார் என்று எடுத்து பார்த்தேன். நீதிபதியின் பெயர் BV நாகரத்னா, பெண் நீதிபதி. வேறு என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை தேடி பார்த்தால் அவர் அதைவிட அதிரடியான கருத்து ஒன்றை சொல்லி இருக்கிறார். 50 வயசு வரைக்கும் பெண்கள் பக்தியால காத்திருப்பாங்க, அவசரப்பட மாட்டாங்கன்னு BV நாகரத்னா சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் கூடுதலாக சொல்லுகிறார். இந்திரா ஜெய்சிங்னு ஒரு வழக்கறிஞர், முக்கியமான மூத்த வழக்கறிஞர். அந்த இந்திரா ஜெய்சிங் 2 கோயிலுக்கு போக வேண்டும் என்று விரும்பிய, கோயிலுக்கு போன 2 பெண்களுக்கு ஆதரவாக வாதாடி கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, வாதாட முன் வரும்போது BV நாகரத்னா கோயிலுக்கு போயிட்டாங்கல்ல, ஆமா ஒரு ஆனர் போயிட்டாங்க, அவங்க உண்மையிலேயே பக்தியோட தான் போனாங்களா, நான் அதை விளக்குறேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல, அவங்க உண்மையான பக்தியோடு போனார்களா, யுவர் ஆனர் நான் அதை விளக்கி சொல்றேன் யுவர் ஆனர், அவங்க உண்மையான பக்தியோடு போனார்களா, போனாங்கன்னு சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்கன்னா சொல்லுங்க, நான் போனாங்கன்னு சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு இந்திரா ஜெய்சிங் கேட்டதுக்கு பிறகு பெண் நீதிபதி BV நாகரத்னா சொல்லுகிறார், இந்து மதத்தில் பல்வேறு நம்பிக்கைகள் இருக்கிறது. பிள்ளை பெற்றதற்கு பிறகு, ஒரு கர்ப்பவதி பிள்ளை பெற்றதற்கு பிறகு அவள் தூய்மையற்றவளாக சில காலம் இருப்பாள்.
அந்த தூய்மையற்ற காலத்தில் கூட கோயிலுக்கு போக வேண்டும் என்று கேட்டாலும் கேட்பீர்கள் போல இருக்கிறதே என்று பி.வி. நாகரத்னா சொல்றார். பிள்ளை பெத்த ஒரு பெண் ஒரு சில குறிப்பிட்ட காலத்திற்கு கோயிலுக்கு போகக்கூடாதுன்றது நம்பிக்கையாம். அந்த நம்பிக்கையை உடைக்க கூடாதான். விட்டா அந்த நம்பிக்கையை உடைக்க சொல்லுவீங்க போல் இருக்கே அப்படின்னு யார் கேட்கிறா? நீதிபதி பி.வி. நாகரத்னா கேட்கிறாங்க. பாருங்க, எல்லாம் ஒண்ணுதான், வேற வேற கிடையாது. பெண் வந்து விட்டால் நீதி கிடைத்து விடுமா என்றால் இல்லை. இந்த பார்ப்பன நீதிமன்றங்கள் பார்ப்பனரை தவிர வேறு யாருக்கும் நீதியை கொடுக்காது. தப்பி தவறி ஒரு சிலவற்றை நாம் பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதே தவிர நீதிபதிகளாக, ஆட்சியாளர்களாக பார்ப்பனர்கள் வாழுகின்ற நாடு கடும்புலிகள் வாழும் காடே ஆகும். நாங்கள் புலி வேட்டையாட வந்திருக்கிறோம் என்று பெரியார் சொன்னதை கையில் எடுக்காமல் நம்மால் நீதியை பெற முடியாது. ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், அந்த லைவ் லா அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு, அப்படி இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் அப்சர்வர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்திலே நீங்க போய் அந்த வாதங்களை எல்லாம் லைவ்லேயே நீங்க பார்க்கலாம். டெக்ஸ்டாவே எடுத்து போட்டிருப்பாங்க. அந்த டெக்ஸ்ட் எடுத்து படிச்சு பாருங்க. நீங்க அடிக்கடி அதுல கவனிக்க வேண்டிய ஒரு ஆர்டிக்கிள் வந்து நிற்கும். ஆர்டிக்கிள் 25, ஆர்டிக்கிள் 26. இந்த ஆர்டிக்கிள் 25, 26 இந்திய சுதந்திர இந்திய வரலாற்றில் இந்த 25, 26 எப்போதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, எதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று எடுத்து பார்த்தால் பார்ப்பனர்களுக்கு உரிமை நாட்டுவதற்காக மட்டுமே இந்த ஆர்டிக்கிள் 25, 26 பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஆர்டிக்கிள் 25, 26 மட்டுமல்ல, ஆர்டிக்கிள் 13, 25, 26, 368 ஆகிய சட்டப்பிரிவுகள் சாதியை பாதுகாப்பதாக இருக்கின்றன என்ற காரணத்திற்காக 1957ஆம் ஆண்டு தந்தை பெரியார் அரசியலமைப்பு சட்டத்தின் அந்த சட்டப்பிரிவுகளை கொளுத்துகின்ற போராட்டத்தை நடத்தினார். அப்போதே பெரியார் கொளுத்திய பிரிவுகள் ஆர்டிக்கிள் 25, 26. அந்த ஆர்டிக்கிள் 25 என்ன சொல்லுகிறது என்றால், profess, practice and propagate a religion. ஒரு மதத்தை நம்புவதற்கும் கடைபிடிப்பதற்கும் பரப்புவதற்குமான உரிமை இந்திய குடிமக்களுக்கு இருக்கிறது. இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அரசியலமைப்பு சட்டத்தில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு கீழே ஒரு மதத்தை பின்பற்றி பரப்புவதற்கான உரிமை இருக்கிறது. 26 என்ன சொல்லுகிறது என்றால், ரிலீஜியஸ் டினாமினேஷன் அப்படின்னு ஒரு பிரிவை சேர்க்கிறது. அந்த ரிலீஜியஸ் டினாமினேஷனுக்கு சில உரிமைகளை கொடுக்கிறது. என்ன? அவர்களுடைய மத விவகாரத்தை அவர்களே மேற்கொள்வதற்கான உரிமை. உதாரணத்திற்கு மேல்மருவத்தூரில் இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி கோயிலை வைத்திருக்கக்கூடிய, அவர் பேர் என்னன்னு மறந்து போச்சு, பங்காரு அடிகளார். கங்காரு ஞாபகம் வருது, பங்காரு வரமாட்டேங்குது, பேரு வந்து குழப்பமாயிருது. இப்போ பங்காரு அடிகளார் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் ஒரு டினாமினேஷன், அவருடைய கோயில்ல அவருடைய வழிபாட்டு முறையை அவரே செட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது அவர் உருவாக்கின டினாமினேஷன், அவர் உருவாக்கின உட்பிரிவு. அவர் அதில் என்ன முறையை வேண்டுமானாலும் பின்பற்றி கொள்ளலாம், அதில் கோயில் தலையிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நீதிமன்றம் தலையிட முடியாது, அரசாங்கமும் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரிலீஜியஸ் டினாமினேஷன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு யார் யாரெல்லாம் நீதி பெற்று இருக்கிறார்கள் என்று எடுத்தால், முதலில் நீதி பெற்றது நம்முடைய சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தீட்சிதர்கள். சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் அனைத்து சாதியினரும் அந்த மேடையில் ஏறி, அந்த சிற்றம்பலம் பொன்னம்பலம்னு சொல்லப்படுகின்ற அந்த மேடையில் ஏறி வழிபாடு செய்வது, அந்த சிற்றம்பல மேடையில் ஏறி வழிபாடு செய்வதற்கான உரிமை மறுக்கப்படுகிறது. மறுக்கப்பட்டதற்கு எதிராக வழக்கு நடத்தப்படுகிறது. அனைத்து சாதியினர் அர்ச்சகராக முடியாது, மேலே ஏறி வழிபாடு நடத்த முடியாது. தீட்சிதரை தவிர வேறு யாருக்கும் அந்த கோவிலில் எதையும் பேசவோ இயற்றவோ உரிமை கிடையாது. தீட்சிதர் என்ன சொல்லுகிறார்களோ அதை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து தீர்ப்பளித்துக் கொண்டே இருந்திருக்கிறது. ஏன் என்று கேட்டால், அவங்க ஒரு ரிலீஜியஸ் டினாமினேஷன். நாம சொல்றோம் உள்ளுக்குள்ள இருக்கிறது நடராஜ பெருமான் ஒரு சிலர் சொல்றாங்க, சிவபெருமான் ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா தீட்சிதர் என்ன சொல்றாங்கன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிறவர் ஒரு தீட்சிதர். நாங்க ஒரு 100 தீட்சிதர் கைலாய மலையிலிருந்து திருக்கைலாயத்திலிருந்து வந்தோம், எங்களில் ஒரு தீட்சிதர் உள்ளுக்குள்ளே சாமியாகி விட்டார், நாங்கள் அவரை வழிபடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிறவர் தீட்சிதர் அப்படின்னு சொல்றான்.
அவர்களுக்கு நீதி கொடுக்கப்பட்டு விட்டது. எதன் அடிப்படையில்? ஆர்டிகிள் 25, 26 அடிப்படையில். ரைட் டு ப்ரொஃபஸ், பிராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேட் ரிலிஜியன் மற்றும் ரைட் டு ஹேண்டில் த ரிலிஜியன் அட் தேர் வில் when it is a religious denomination அப்படின்ற அடிப்படையில் அவர்களை செட் பண்ணி கொள்வதற்கு உரிமை கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த 25 அடிப்படையில் தான், இந்த 26 அடிப்படையில் தான் இன்னும் பல்வேறு வழக்குகள்ல, உதாரணத்திற்கு 1972 வந்த ஒரு தீர்ப்பு, ரொம்ப முக்கியமான தீர்ப்பு, சேஷம்மாள் தீர்ப்பு, சேஷம்மாள் வெர்சஸ் த கவர்மெண்ட். இந்த சேஷம்மாள் தீர்ப்பு ரொம்ப குயிக்கியான ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பு என்ன சொன்னது என்றால், அர்ச்சகராவதற்கு யாருக்கு வேண்டுமானாலும் உரிமை இருக்கிறது. ஆனா ஆகமத்தின்படி யாருனாலும் அர்ச்சகர் ஆகலாம் சார், ஆகமத்தின்படி ஆகலாம் சார். அந்த ஆகமம் எங்க இருக்கு? அவங்க சொல்றாங்கல்ல, சரி அவங்களை எடுத்து காட்ட சொல்ல. அவங்க சொல்றதுதான் ஆகமம், அவா சொல்றதுதான் ஆகமம், மற்றவன் சொல்றது ஆகமம் கிடையாது. நம்ம சுக்கி சிவம் ஒன்று சொல்றாரு, நம்ம வாரியாருடைய பேரன் ஒன்று சொல்றாரு, இவங்க சொல்றதெல்லாம் ஆகமம் கிடையாது. பார்ப்பனர் சொல்லுவது மட்டும்தான் ஆகமம், அவர்கள் சொல்லுகிறபடி நீங்கள் நியமனம் செய்யுங்கள் என்று அந்த சேஷம்மாள் தீர்ப்பு. யாருனாலும் அர்ச்சகராகலாம், ஆனா ஆகமத்தின் அடிப்படையில், ஆகமத்தை மீறி செயல்படக்கூடாது. அதனாலதான் திரும்ப திரும்ப என்ன வருகிறது என்றால், சிறுதெய்வ கோவில்களிலோ அல்லது மக்கள் இணைந்து உருவாக்கிய ஒரு கோயிலிலோ நாம பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகர்களை போட்டுவிட முடிகிறது. ஆனா ஆகம கோயில் என்று இவர்கள் வரையறுத்து வைத்திருக்கின்ற ஒரு சில கோயில்களில், பெருஞ்சொத்துடைய கோயில்களில் இவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ, பார்ப்பனர் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படிதான் அர்ச்சகர் நியமனம் நடைபெற வேண்டும் என்று அந்த சேஷம்மாள் தீர்ப்பிலிருந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து நாம நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆர்டிகிள் 25 26 வர்ற பிரச்சனை. இந்த ஆர்டிகிள் 25 26 தான் 1957 தந்தை பெரியார் தீயிட்டு கொளுத்தினார். ஏன் கொளுத்தினார்? இதனால் பார்ப்பனர்கள் நீதி மட்டும் காக்கப்படும், பார்ப்பனர் அல்லாதாருக்கு நீதி கிடைக்காது என்றார். அதே போல இன்றைக்கு வரைக்கும் அந்த 2 சட்டப்பிரிவுகளின்படியும் பார்ப்பனர் அல்லாதாருக்கு நீதி கிடைக்காமல் போராடி கொண்டிருக்கிறோம். நாம் இன்னொரு முக்கியமான ஒரு தலைவருக்கு இந்த ஆர்டிகிள் 25 அடிப்படையில் நீதி கேட்டோம். இப்போ வரைக்கும் கோர்ட்ல கேஸ் பெண்டிங். எப்ப? 2022 23 என்று ஆண்டு சரியாக ஞாபகம் இல்லை. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் நடத்திய சனாதன ஒழிப்பு மாநாட்டில் அன்றைக்கு எம்எல்ஏவாக இருந்த திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியது, சமத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டியது என்று பேசியதற்கு எதிராக வழக்கு தொடுத்த போது, நாம அனிதா சுமந்து பெஞ்சில் போய், அனிதா சுமந்து உட்கார்ந்திருந்த அந்த விசாரணையில போய் நாம சொன்னது என்ன? ஆர்டிகிள் 25 ப்ரொஃபஸ், பிராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேட் ரிலிஜியன் மட்டும் இல்ல, ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் ஒன்னை சேர்த்து தானே சொல்லுது. அந்த ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ், என்னுடைய உளசாட்சியின்படி, என்னுடைய மனசாட்சியின்படி எனக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கிறது என்று அவர் சொன்னதற்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அனிதா சுமன் தீர்ப்பளித்தார். அதுல 2 பகுதி இருக்கு ஆர்டிகிள் 25. ஒன்னு ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ரைட் டு ப்ரொபகேட், பிராக்டிஸ் அண்ட் ப்ரொஃபஸ் ரிலிஜியன். இந்த 2ல ரைட் டு ப்ரொஃபஸ், பிராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேட் ரிலிஜியனுக்கு எப்ப கேட்டாலும் அனுமதி கொடுக்குறான். அதுவும் இந்துத்துவவாதிகளுக்கு மட்டும், இஸ்லாமியர்களுக்கோ முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கோ அந்த உரிமை மறுக்கப்படுகிறது. இங்க ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் கேட்டோம்னா, ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸுக்கு ஹைகோர்ட் அளவுக்கு கூட மரியாதை கிடையாது, எந்த மரியாதையும் கிடையாது ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸுக்கு. ஒரு சில வழக்குகளில் ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேரா நம்ம ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸின் அடிப்படையில் தீர்ப்பு வாங்கலாம். ஆனா மத விவகாரத்தில் வாங்க முடியுமா என்றால் முடியவில்லை. இது ஆர்டிகிள் 25 26 இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த ஆர்டிகிள் 25 26 இருக்கக்கூடிய பிரச்சனைகளைத்தான் அண்ணல் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி அந்த அவையிலேயே 3 விஷயங்களை குறிப்பிட்டார். நம்ம அரசியலமைப்பு சட்டம் எடுத்துக்கொண்டதால அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் முக்கியமான பங்கு வகித்த அம்பேத்கர் என்ன சொன்னார் என்பதிலிருந்து பெரியார் சொன்னது என்னவாக இருக்கிறது, நாம் என்ன பார்வையை எடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம பேசலாம். அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்லுகிறார்? அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த அவை, அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுவதற்கான அரசமைப்பு சட்ட மன்றம், அந்த மன்றத்தில் 25 நவம்பர் 1949 அவர் இறுதியாக உரையாற்றுகிறார். அந்த நிறைவுரை ஆற்றும் பொழுது அவர் 3 எச்சரிக்கைகளை நமக்கு கொடுக்கிறார். என்ன 3 எச்சரிக்கைகளை நமக்கு கொடுக்கிறார் என்றால், முதலில் அரசமைப்பு சட்ட வழிமுறைகளில் நம்பிக்கை வையுங்கள், அரசமைப்பு சட்டத்துக்கு மாறான வழிமுறைகளை கைவிடுங்கள் அப்படின்னு அம்பேத்கர் சொல்றார். புரட்சிகர வழிமுறைகளை மட்டும் அல்ல,
அகிம்சா வழிமுறைகளையும் நீங்கள் கைவிட்டு விட வேண்டும். அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறபடி நடக்க பழகிக் கொள்ளுங்கள் அம்பேத்கர் சொன்னார். ஒன்று. இரண்டாவது, பக்தி அல்லது ஹீரோ வொர்ஷிப் என்று வரும்பொழுது பக்தியோ அல்லது நாயக வழிபாடோ இந்தியாவை ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி இழுத்து செல்லும் என்று அண்ணல் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார். அது மட்டும் அல்ல, மூன்றாவதாக அவர் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். நம்மிடம் ஒரு அரசியல் ஜனநாயகம் கிடைத்து விட்டது, ஆனால் சமூக ஜனநாயகத்தை, மக்களுக்கான சமூக ஜனநாயகத்தை உருவாக்குவதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது அம்பேத்கர் இதில் சொல்லுகிறார், மேக் அ சோசியல் டெமோக்ரசி. சோசியல் டெமோக்ரசி அப்படின்றத அவர் என்ன சொல்றாருன்னா, a way of life which recognizes liberty, equality, fraternity as the principles of life. சோசியல் டெமோக்ரசி என்பது ஒரு வாழ்வியல் வழிமுறை. அந்த வாழ்வியல் வழிமுறை என்பது சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் சுதந்திரத்தை கொள்கைகளாக கொண்டதாக இருக்க வேண்டும். not to be treated as separate items in a trinity. மூன்று தனித்தனி கூறுகளாக நாம் இதை பார்க்க கூடாது. மூன்றும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இயங்க வேண்டும். To divorce one from other is defeat to the very purpose of democracy. இந்த சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் என்பதில் ஒன்றை விட்டுவிட்டு இன்னொன்றை எடுத்துக் கொள்ளுகிறோம் என்றால் அது ஜனநாயகத்தை வீழ்ச்சியடைய செய்வதற்கான வழி என்று அம்பேத்கர் சொல்லுகிறார். அதாவது சமத்துவம் இல்லாத சகோதரத்துவமோ, சமத்துவம் இல்லாத சுதந்திரமோ, சுதந்திரம் இல்லாத சகோதரத்துவமோ, சுதந்திரம் இல்லாத சமத்துவமோ, சகோதரத்துவம் இல்லாத சமத்துவமோ, சகோதரத்துவம் இல்லாத சுதந்திரமோ, இது எதுவுமே விளங்காது. மூணுமே சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மூணுமே சேர்ந்து இருப்பதற்கு மனிதனுக்கு அடிப்படையில் ஒரு புரிதல் தேவைப்படுகிறது. நான் யாருக்கும் உயர்ந்தவன் அல்ல, நான் யாருக்கும் தாழ்ந்தவனும் அல்ல, எனக்கு யாரும் உயர்ந்தவரும் அல்ல, எனக்கு யாரும் தாழ்ந்தவரும் அல்ல. அதற்கு பேர் தான் தந்தை பெரியார் நமக்கு கற்றுக் கொடுத்த சுயமரியாதை. அந்த சுயமரியாதை இருந்தால் மட்டும்தான் உங்களால் சமத்துவமாக வாழ முடியும், சகோதரத்துவமாக வாழ முடியும், சுதந்திரமாக வாழ முடியும். சுயமரியாதை இல்லாத சுதந்திரம் அடுத்தவனை கொலை செய்யும். சுயமரியாதை இல்லாத சமத்துவம் மீண்டும் ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கும். சுயமரியாதை இல்லாத சகோதரத்துவம் ஒரு அரசியல் நெருக்கடிக்காக ஏற்படுத்தப்படும் தவிர உண்மையான சகோதரத்துவமாக இருக்காது. அந்த சுயமரியாதை அடிப்படையில் நமக்கு தேவைப்படுகிறது. அப்போ அரசியலமைப்பு சட்டம் எப்படி இயங்க வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார் என்றால், சமத்துவமானதாக, சகோதரத்துவமானதாக, சுதந்திரமானதாக இந்த நாட்டினுடைய மக்கள் ஒரு சமூக ஜனநாயகத்தை சுவாசிப்பதற்கான வழிகளை ஏற்படுத்துகின்ற ஒரு புத்தகமாக இந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்க வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் விரும்பினார். பெரியார் அது எழுதப்பட்ட அடுத்து, அது எழுதி அமலுக்கு வந்த அடுத்த சில ஆண்டுகளிலேயே பெரியார் அதை கடுமையாக விமர்சிக்கிறார். அம்பேத்கர் சொல்லுகின்ற அந்த சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் சுதந்திரத்தையும் நாம் அடைய வேண்டும் என்றால் அதே அரசியலமைப்பு சட்டம் அதற்கு தடையாக இருக்கிறது. எப்படி தடையாக இருக்கிறது? ஆர்டிகிள் 25 வழியாக தடை செய்கிறது, ஆர்டிகிள் 26 வழியாக தடை செய்கிறது. ஆர்டிகிள் 13 சேர்த்து கொளுத்தினார் பெரியார். ஆர்டிகிள் 13 என்ன சொல்லுகிறது என்றால், ஆர்டிகிள் 13 கீழ் 2 அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக மாகாண அளவில் இருக்கின்ற சட்டங்கள் செல்லுபடியற்றதாக மாறிவிடும். அரசியலமைப்பு சட்டம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்தோடு பொருந்தாத போது செல்லாததாக மாறிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதன்படி நாம் வைத்திருந்த இடஒதுக்கீடு கொள்கைக்கு ஆபத்து வருகிறது. அது அடுத்த வழக்கு. இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு முன்பிருந்த சட்டங்கள் செல்லாது என்று சொன்ன அரசமைப்பு சட்டம், அரசமைப்பு சட்டம் வருவதற்கு முன்பாக இருந்த பழக்க வழக்கங்கள் கைவிடப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை. அரசியலமைப்பு சட்டம் வருவதற்கு முன்பாக இருந்த எந்த விதமான மூட நம்பிக்கைகளும் கைவிடப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை. மாறாக அந்த பழக்க வழக்கங்களை பாதுகாக்கிறது. எப்படி பாதுகாக்கிறது? சட்டம் 25 படி மதத்தை பாதுகாக்கிறது. அரசமைப்பு சட்டம் 26 படி சாதியை பாதுகாக்கிறது. இன்னொரு அரசமைப்பு சட்ட பிரிவு இருக்கிறது, அது ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஆர்டிகிள் 51A அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ஆர்டிகிள் 51A என்ன அப்படின்னா, 51A அதன் கீழ் F, to value and preserve the rich heritage of the composite culture. பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சாரத்தினுடைய நீண்டகால மரபுகளை நாம் கொண்டாட வேண்டும். அப்படின்னா நாம என்ன நினைப்போம்? தமிழர்கள் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று
2000 ஆண்டுகளுக்கு முன்பே சமத்துவத்தை பேசி இருக்கிறார்கள். அதை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் நினைத்தோம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்ததை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தோம். கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொன்னதை, கல்விதான் உயர்ந்த செல்வம் என்று சொன்னதை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் நினைத்தோம். ஆனால் அது கிடையாதான். ரிச் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் காம்போசிட் கல்ச்சர்ன்றது என்னவா? பகவத்கீதையும் வேதாந்தமும் தான் அந்த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் கல்ச்சரா அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? அந்த நீதிபதி டேஷ் ஜி.ஆர். சாமிநாதன். வேறு யார் சொல்லுவா? சாமிநாதன் தான், அல்லது சாமிநாதன்கள். இப்ப நாகரத்னாக்களும் சொல்லுவாங்க. தெரியல இந்த தீர்ப்பு என்ன எழுத போறாங்கன்னு சபரிமலையில. ஜி.ஆர். சாமிநாதனுக்கு முன்னால ஒரு வழக்கு வருது மதுரையில பெஞ்சில். என்ன வழக்கு அப்படின்னா, கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு ட்ரஸ்ட், ஹர்ஷ வித்யா பரம்பரா ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் கேஸ் போடுறாங்க. என்ன கேஸ் போடுறாங்க? அவன் FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் வாங்குறதுக்கான விண்ணப்பத்தை கொடுத்திருக்கிறான். ரெனிவலுக்கோ அல்லது பெறுவதற்கோ கொடுத்திருக்கிறான். கொடுத்ததை அரசாங்க அதிகாரிகள் மறுத்துட்டாங்க. ஏன் மறுத்தாங்கன்னு கேட்டபோது, இவங்க இந்த ட்ரஸ்டின் செயல்பாடுகள்னு சொன்னதற்கும் வாங்கி செலவு பண்ண செயல்பாடுகளுக்கும் தொடர்பு இல்லை. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க யோகா சொல்லி தர்றோம்னு சொல்லி காசு வாங்குறாங்க, ஆனா பகவத்கீதை உபன்யாச வகுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க, அதனால இவங்க ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் வாங்குறதுக்கு நாங்க அனுமதி கொடுக்க முடியாதுன்னு ஒரு அரசாங்க அதிகாரி மறுத்திருக்கிறான். இது மதுரையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தினுடைய கிளைக்கு போகிறது, அமர்வுக்கு போகிறது. ஜி.ஆர். சாமிநாதன் விசாரிச்சுட்டு, என்ன அநியாயம் நடக்குது இந்த நாட்டில்? ஆர்டிகல் 51A கீழ் F என்ன சொல்லுகிறது? டு வேல்யூ அண்ட் பிரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் காம்போசிட் கல்ச்சர்னு சொல்லுது. அப்படிப்பட்ட காம்போசிட் கல்ச்சரினுடைய ரிச் ஹெரிட்டேஜ் இந்த பகவத்கீதை. அது ஆன்மீக புத்தகம் அல்ல, மாரல் சயின்ஸ் புத்தகம் அப்படின்னு சாமிநாதன் சொல்றாரு. அது மட்டும் மாரல் சயின்ஸ் புத்தகம் கிடையாதான். வேதாந்தங்கள் என்று சொல்லப்படுகின்ற வேத விளக்கங்கள் எல்லாமே கூட வாழ்வியல் வழிமுறை புத்தகங்கள், அவை ஆன்மீக புத்தகங்கள் அல்ல என்று சொல்லுகிறார். இதுதான் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகளை சமத்துவமாக கையாளுவதா? இதுதான் சகோதரத்துவத்தோடு கையாளுவதா? இதுதான் சுதந்திரத்தோடு கையாளுவதா? அல்லது சுதந்திரத்தை அளிக்கும்படி கையாளுவதா? மாறாக இது என்ன செய்கிறது? இதே மாதிரி ஒரு இஸ்லாமிய அமைப்பு அல்லது ஒரு இஸ்லாமிய அமைப்பை எடுத்துப்போமே, அவங்க மாணவர்களுக்கு ஒரு சிலம்பு கற்றுக் கொடுக்கிறார்கள். சிலம்பு கற்றுக் கொடுக்கும் போது அவங்க குரான் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த சாமிநாதன் கொடுத்த இந்த தீர்ப்பின் அடிப்படையில் குரான் வாழ்வியல் வழிமுறை புத்தகம் என்று தீர்ப்பு கொடுப்பாரா? மாட்டார். கொடுத்ததும் கிடையாது, இனி கொடுக்க போவதும் கிடையாது. அப்போ அண்ணல் அம்பேத்கர் சொன்ன அந்த சமூக ஜனநாயகத்தை உருவாக்குவதற்காக, சுதந்திரத்தை, சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை வாழ்வியல் கொள்கைகளாக கொண்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக இந்த அரசியலமைப்பு சட்டம் பயன்பட வேண்டும் என்று சொன்னதை மண்ணள்ளி போட்டது ஜி.ஆர். சாமிநாதன்கள். மண்ணள்ளி போட போவது வி.வி. நாகரத்னாக்கள். இவர்களுடைய வேலை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை குழி தோண்டி புதைப்பது. அப்போ தந்தை பெரியார் இந்த கொடூரங்கள் எல்லாம் நடக்கும் என்று முன்கணித்துத்தான் இந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 13, 25, 26, 368 எல்லாம் கொடுத்துறாரு. இந்த 368க்கு ஒரு வழக்கு சொல்றேன். 368ன்றது என்னன்னா, நாடாளுமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான அதிகாரத்தை கொடுக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை நாடாளுமன்றம் மட்டுமே திருத்த முடியும் என்ற அதிகாரத்தை கொடுக்கிறது ஆர்டிகிள் 368. இந்த 368 அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை திருத்த வேண்டும் என்றால் அதில் பெரும்பான்மை இருக்க வேண்டும். பெரும்பான்மை இருக்க வேண்டும் என்றால் குறைந்தது 180 உறுப்பினர்களாவது ஆதரவு தெரிவிக்க வேண்டும். குறைந்தது 180 200 உறுப்பினர்களாவது ஆதரவு தெரிவித்தால் தான் ஒரு மசோதா நிறைவேற முடியும் என்றால், தமிழ்நாடு நினைத்தால் ஒரு மசோதாவை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா 40 தான் இருக்கு. கேரளா நினைச்சா ஒரு மசோதாவை நிறைவேற்ற முடியாது. பாண்டிச்சேரி நினைச்சா சுத்தமா முடியாது. அவனுக்கு ஒண்ணு தான் இருக்கு. அதான் அவங்களுடைய அனுக்கிரகத்தில் அந்த ஒரு சீட்டு மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு.
கர்நாடகா நினைச்சா முடியாது, ஆனா பீகார் நினைச்சா நெருங்கி போகலாம். 80 சீட் இருக்கு. உத்தரப்பிரதேசம் நினைச்சா பீகாருக்கு 40 சீட்டு, உத்தரப்பிரதேசத்துக்கு 80 சீட்டு. இந்த 2 மாநிலங்கள் மனது வைத்தால் போதும், இந்த இந்தி பேசுபவர்கள் மனது வைத்தால் போதும், அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி வேண்டுமானாலும் திருத்தலாம். அப்போ திராவிட இனத்தை ஆரியர்களினுடைய நிரந்தர அடிமைகளாக வைத்திருப்பதற்கு இந்த ஆர்டிகிள் 368 வழி செய்யும், அதை நீக்க வேண்டும் என்று பெரியார் போராடினார். இன்றைக்கு வரைக்கும் அந்த 368 கொடுத்து அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் வேண்டும், அதற்கான அதிகாரங்கள் வேண்டும் என்பது வேறு. ஆனா அரசியலமைப்பு சட்டம் எதையெல்லாம் தனக்குள் வைத்திருக்கிறது என்பதை எடுத்து பார்க்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் மத விவகாரத்தை தனக்குள் எடுத்து வைத்திருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் மாநிலங்களுடைய மொழி உரிமையை தனக்குள் எடுத்து வைத்திருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் தனி மனித சுதந்திரத்தை தனக்குள் எடுத்து வைத்திருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் எது சமத்துவம் என்ற வழிமுறையை ஏற்படுத்தி தருவதாக இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் எப்படி நாம் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று சொல்லித் தருவதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துகின்ற அதிகாரத்தை ஒன்றிய அரசாங்கம் வைத்திருக்கும் பொழுது எதையெல்லாம் அவர்கள் வைத்திருக்கலாம்? ஒரு வெளியுறவு கொள்கையை வச்சுக்க, பணம் அச்சடிக்கிறத வச்சுக்க, வெளியுறவு பாதுகாப்பை வச்சுக்க, வாசுதேவன் தண்ணி விடுக்கிறதுக்கு எதுக்கு நான் அங்கே வந்து உன்ட்ட கேட்கணும்? புதுக்கோட்டையில் ரயில் விடுறதுக்கு எதுக்கு நான் அங்கே வந்து உன்ட்ட கேட்கணும்? தென்காசியில் பாலம் கட்டுறதுக்கு எதுக்கு நான் அங்கே வந்து உன்ட்ட கேட்கணும்? திருமங்கலத்தில் ரயில்வே பாலம் கட்டுறதுக்கு எதுக்கு நான் அங்கே வந்து உன்ட்ட கேட்கணும்? திருத்தங்கல்ல ரயில்வே பாலம் கட்டுறதுக்கு நான் எதுக்கு அங்கே வந்து உன்ட்ட கேட்கணும்? சென்னையில் குடிதண்ணி குழா போடுறதுக்கு எதுக்கு நான் உன்ட்ட வந்து கேட்கணும்? ஏன் கேட்க வேண்டியது இருக்குன்னா, காசை அவன் எடுத்து வச்சுக்கிட்டான். காசை எடுத்து வச்சுக்கிட்டதன் மூலமாக திட்டங்களை அவன் நிறைவேற்ற தொடங்குறான். நாம நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களை அவன் நிறைவேற்ற தொடங்குறான். அப்போ அரசியலமைப்பு சட்டம் இப்படி கணக்கில்லாத அதிகாரங்களை தனக்குள் வைத்திருக்கிறது. இந்த கணக்கில்லாத அதிகாரங்கள் நமக்கு பயன்படுமா என்று பார்த்தால் அது மீண்டும் ஒரு அதிகார குவிப்புக்குத்தான் வழிவகுக்குமே தவிர நமக்கு ஒரு நல்ல தீர்வை அளிக்கும் வகையில் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை இவர்கள் திருத்த முடியாது. பெரியார் சொன்னது ரொம்ப சிம்பிள். நாளைக்கு இந்த திராவிட இனக்குழு ஒரு முற்போக்கான ஆட்சியை பெறுகிறது. அந்த முற்போக்கான ஆட்சி சாதியை ஒழிக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அதற்கு சட்டத்தை அவர்களால் இயற்ற முடியுமா என்றால் முடியாது. அப்ப அந்த அதிகாரங்கள் யாருக்கு வேண்டும்? மாநிலங்களுக்கு வேண்டும். அது குறித்து முடிவெடுக்க வேண்டிய அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த மாநிலம் அந்த உணர்வோடு செயல்பட முடியும். அதில் மாநிலங்கள் என்று சொல்வதை விட இன்னைக்கு கான்டெக்ட்ல நாம கூடுதலாக மாநில கட்சிகள்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்முடைய தோழர் பேரறிவாளன் இன்றைக்கு வழக்கறிஞராக தன்னை சென்னை புதுச்சேரி பார் கவுன்சிலில் பதிவு செய்து கொண்டார். இன்று முதல் அவர் வழக்கறிஞர் பேரறிவாளன். 19 வயதில் அவர் கல்லூரி படிப்பை முடிக்க முடியாமல் அவரை சிறையில் அடைத்தார்கள். இன்றைக்கு 50 வயதில் அவர் வழக்கறிஞராக மாறி சென்னை உயர்நீதிமன்றத்திற்குள் நுழைந்திருக்கிறார். பார்க்கின்ற அத்தனை பேருடைய நெஞ்சங்களும் அவ்வளவு லேசானதாக மாறுகிறது. எப்படியோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன தென்றல் வீசி இருக்கிறதே என்று நாம் எல்லாம் கண்ணீரோடு காத்திருக்கின்ற வேளையில் காங்கிரஸ் கட்சி சொல்லுகிறது, நீங்கள் மன்னிப்பு கொடுத்து வெளியே வந்தவர், உங்களுக்கு வழக்கறிஞராக தகுதி கிடையாது, அவர் வழக்கறிஞர் தகுதியை நீக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்பி சுதா சொல்லுகிறார். இவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் மாநிலத்தில் பங்கு கொடுத்தால் என்ன யோக்கியதையில் இவர்கள் பேசுவார்கள் என்பதற்கு இதைவிட வேறு உதாரணத்தை சொல்ல வேண்டுமா? ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு. நீட் தேர்வுன்னு வருது நாடாளுமன்றத்தில். தமிழ்நாட்டில் உனக்கு ஆட்சியில் பங்கு, தமிழ்நாட்டு சுகாதாரத்துறையை உன்கிட்ட கொடுக்குறோம், நீ போய் பார்லிமெண்ட்ல போய் பேச போற, என்ன பேசுவ? நீட்டு வேணும்னு பேசுவியா வேண்டான்னு பேசுவியா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் சுகாதாரத்துறை மந்திரி நீட்டு வேண்டான்னு, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் சுகாதாரத்துறை மந்திரி நீட்டு வேணும்னு பேசுவாரா? எப்படி இது சிவில் வாரா? உங்க கட்சி சிவில் வார நீங்க முதல்ல முடிங்க. அந்த சிவில் வார ஹேண்டில் பண்ண முடியாம தான் அந்தமான்ல போய் கூட்டம் நடத்துறாங்க. கூட்டத்தை முடிங்க, தேர்தல் முடிஞ்சிருச்சு. நீங்க நடுநிலையாக இனிமேல் செயல்பட வேண்டியது இல்லை. நாங்கள் இனிமேல் அடித்து ஆட போகிறோம். நாங்களும் ஆடுவோம். நாங்கள் அரசியல் ஆரம்பிச்சது அங்கிருந்து தான். அப்போ இப்படி மாறி மாறி சவால் விட்டு கொண்டிருப்பதாக இந்த இந்திய ஜனநாயகத்தை சிதைக்கின்ற வேலையை நாம் செய்யக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? இந்த அரசியலமைப்பு சட்டம் சரியானபடி இயங்க வேண்டும் என்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். தந்தை பெரியார் அதற்கான வழிகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். சாதியை பாதுகாக்கும் அரசியல் சட்ட பிரிவுகள் என்று அவர் சொன்ன சட்ட பிரிவுகள் எல்லாம் சாதியை பாதுகாக்கிறது. இந்த 368 கீழ் தானே
பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டது. இந்த 368 கீழ் தான டீலிமிட்டேஷன் என்ற பெயரில் மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற வகையில் ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வர முயற்சி செய்தார்கள். அப்போ ஒண்ணு இந்த அதிகாரம் எல்லாம் உன்கிட்ட இருக்கக்கூடாது, இல்லைன்னா நீ எழுதுனதை திருத்தக்கூடாது. அதிகாரத்தை விட்டுட்டு திருத்துறத வச்சுக்கோ, இல்ல திருத்துறத வச்சிருக்கிறன்னா அதிகாரத்தை கொடுத்துரு. என்ன ஒரு கோமாளித்தனத்தை இந்த நாடாளுமன்றத்தில் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சாதியை பாதுகாக்கின்ற வகையில் அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு என்று உயர் சாதி அரிய வகை ஏழைகளுக்காக ஒரு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு அந்த அரிய வகை ஏழைகள் 1.5 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டி மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்குறான். அவன் வந்து இடபிள்யூஎஸ் கோட்டால வந்தவன். இடபிள்யூஎஸ் கோட்டால வந்தவன் 1.5 கோடி ரூபாய்க்கு எப்படி சீட்டு கட்டுற? உன் மாச சம்பளமே 8 லட்சம் தானே சொல்லியிருக்க. அப்ப நீ எங்க கடன் வாங்கின? பேப்பரை கொடு. இப்படி அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு பெரும் மோசடி ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த நடைபெறுகின்ற இந்த மோசடியை நாம் எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அடுத்து மொழி உரிமை. ஒரு பக்கம் ஆன்மீகம், இன்னொரு பக்கம் இடஒதுக்கீடு, இன்னொரு பக்கம் மொழி உரிமை என்று வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவுகள் 17, பிரிவு 17 கீழே 343 இருந்து 351 வரைக்குமான சரத்துக்கள் இருக்கின்றன, சட்டப்பிரிவுகள் இருக்கின்றன. இந்த பிரிவு 17 கடைசியாக இந்தியாவில் கொளுத்துவதற்கு துணிச்சல் இருந்த ஒரே சுயமரியாதைக்காரர் முத்தமிழறிஞர் கலைஞர் மட்டும்தான். அதற்கு பிறகு அந்த பார்ட் 17 தொடுவதற்கான துணிச்சல் கூட யாருக்கும் வரவில்லை. அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி 17, அந்த 17 இருக்கக்கூடிய 343 என்ன சொல்லுது? அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா ஷால் பி ஹிந்தி இன் தேவநாகரி ஸ்கிரிப்ட். ஆர்டிகல் 344 கீழ் 2 என்ன சொல்லுது? ப்ராக்ரசிவ் யூஸ் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் தி யூஸ் ஆஃப் இங்கிலீஷ். ஆர்டிகல் 344 இந்திய அரசாங்கத்திற்கு வழிகாட்டுகிறது. என்ன வழிகாட்டுகிறது? இந்தியினுடைய பயன்பாட்டை அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும், ஆங்கிலத்தினுடைய பயன்பாட்டை குறைத்துக் கொண்டே வர வேண்டும் என்று ஆர்டிகல் 344 இந்திய அரசாங்கத்திற்கு வழிகாட்டுகிறது. டைரக்டிவ்ஸ். இந்த டைரக்டிவ்ஸின் அடிப்படையில் அவன் தொடர்ந்து திணிச்சுக்கிட்டே இருப்பான். நாம ஒவ்வொரு தடவையும் போராடினே இருக்கணும். நாம போராடியதன் விளைவாகத்தான் 343 ஒரு திருத்தம் பண்ணாங்க. என்ன திருத்தம் பண்ணாங்க? 15 வருஷத்துக்கு இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு இணைப்பு மொழியா இருக்கும்னாங்க. அந்த 15 வருஷம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் 65 போராட்டம் பண்ணோம். நீங்க ஏத்துக்கிற வரைக்கும் உங்களுக்கு திணிக்கப்படாதுன்னு எனக்கு உரிமை கொடுத்துட்டான். மீதி இருக்கக்கூடிய மொழி மாநிலத்துக்காரன்லாம் அவன் உரிமையை அவன் கேட்பான். எப்படி வந்து வேட்பாளர் தான் போட்டியிடும் உரிமையை கேட்க முடியுமோ, அவங்க பாதிக்கப்பட்டா அவங்க வந்து கேட்பாங்க, சார் நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க அப்படின்னு கோர்ட்டு சொல்லும், பார்லிமெண்ட் சொல்லும். அவன் பாதிக்கப்படுறதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம இன்னைக்கு பங்களாதேஷ்ல அந்த உரிமை உணர்வு இன்றைக்கு மறுபடியும் தீப்பிடித்து எரிய தொடங்கி இருக்கிறது. சுவேந்த அதிகாரின்னு பாஜக காரரு கட்சி தாவி தாவி அங்கே போய் உட்கார்ந்தவர் சுவேந்த அதிகாரி நாடா ஓட்டு போடுறதுக்காக உள்ள நுழையிறாரு. நுழையும் போதே ஜாய் பங்களா ஜாய் பங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஓட விரட்டி இருக்கான். ஜாய் பங்களானா ஒண்ணும் இல்ல, வாழ்க வங்கம் அப்படின்றது தான் அந்த முழக்கத்தினுடைய அர்த்தம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழர், வாழ்க தமிழ் திருநாடு என்று நாம் முழங்குவதை போலவே அவன் அங்க முழங்க ஆரம்பிச்சிருக்கிறான். எத்தனை வருஷம் கழிச்சு? இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு பிறகு. அதுக்குள்ள அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய 50% பேரு தன்னை ஹிந்திக்காரனா உணர தொடங்கிட்டான். அந்த மாதிரியான ஒரு வேலையை இந்த அரசியலமைப்பு சட்டத்தை துணையாக வைத்துக் கொண்டு இவர்கள் செய்கிறார்கள். உனக்குத்தான் 368 படி திருத்துவதற்கான அதிகாரம் இருக்குல்ல. ஆர்டிகல் 343 344 நீ திருத்திட்டு வந்து ஓட்டு கேளு. யோக்கியமானவனா இருந்தா ஐநா சபைக்கு போய் யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு பேசுறது இருக்கட்டும். மயிரே 344 progressive use of all the scheduled languages திருத்து, restrictions on the use of ஹிந்தின்னு திருத்து. ரெஸ்ட்ரிக்ஷனே வேண்டாமேடா, progressive use of all the languages திருத்து. 343 official language shall be all the languages in the schedule போடு. அதை திருத்திட்டு வந்து ஓட்டு கேளு. யோக்கியமானவனா இருந்தா நான் தமிழை பெருமையாக பேசுகிறேன், நான் தமிழை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்திருக்கிறேன். என்னத்தை சேர்த்த? ஹிந்தி தினத்தை தான் உலகம் முழுக்க கொண்டாடுற. தமிழ் தினம்னு ஒரு தினம் கொண்டாடப்படுகிறதா? நீங்க ஒன்றும் இல்லை, ஸ்டேட் பேங்க் ஆனுவல் ரிப்போர்ட்னு ஃபேஸ்புக்லயோ அது கூகுளில் போட்டு பாருங்க, ஒரு பிடிஎஃப் கிடைக்கும். எந்த பேங்க் அல்லது எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், போஸ்ட் ஆஃபீஸ், அவங்க பேரை போட்டு
ஆனுவல் ரிப்போர்ட்னு எடுத்து பாருங்க, அதுல ஹிந்தி செலிப்ரேஷன், ஹிந்தி திவாஸ் அப்படின்னு கண்டிப்பா இடம்பெற்று இருக்கும். ஏன் 344 சொல்லுதே ப்ரோக்ரசிவ் யூஸ் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ்னு. 344 2(b) சொல்லுதே ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் யூசேஜ் ஆஃப் இங்கிலீஷ்னு சொல்லுதே. அதன்படி அவன் வந்து அறிக்கை கொடுக்குறான். அந்த அறிக்கையின் அடிப்படையில் ஒன்றிய அரசாங்கம் ஒரு குழு போடும், அபிஷியல் லாங்குவேஜஸ் கமிஷன் போடும். அந்த கமிஷன் வந்து குடியரசுத் தலைவருக்கு சமர்ப்பணம் பண்ணும். அந்த குடியரசுத் தலைவர் வந்து நம்மளுக்கு வழிகாட்டுதல் கொடுப்பாரு, இந்தியா எப்படி மொழியை பேச வேண்டும் அப்படின்னு. சூன்னு மாடு விரட்டிட்டு வந்த பயலுக 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறள் நமக்கு வழிகாட்டுதல் கொடுக்க போறான். கொடுத்துருக்கானே, வழிகாட்டுதல் கொடுத்துருக்கான். அதுலயே சாப்டர் 4 பார்ட் 17ல சாப்டர் 4 இருக்கு, ஸ்பெஷல் டைரக்டிவ்ஸ். 350, 350A, B, 351. 350A என்ன தெரியுமா சொல்லுது? இன்ஸ்ட்ரக்ஷன் இன் த மதர் டங் அட் த பிரைமரி ஸ்டேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஆஸ் பிரசிடென்ட் மே டைரக்ட். குடியரசுத் தலைவர் சொல்லுவதற்கு இணங்க தொடக்க கல்வியை தாய்மொழி வழியில் கற்பிக்க வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறான். கேந்திரிய வித்யாலயான்னு ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்கான்ல ஒன்றிய அரசாங்கம், அதுல இந்த பிரைமரி ஸ்டேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல மதர் டங்கை நீ எப்ப கத்துக் கொடுக்க போற? எத்தனை சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள்ல இந்தியா முழுக்க மதர் டங்கு கத்துக் கொடுக்குறான்? தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசாங்கம் சிறப்பு சட்டம் போட்டிருக்கு. என்னன்னு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நீ தமிழ் சொல்லி கொடுக்கணும்னு போட்டிருக்குது. அதனால வேற வழி இல்லாம சில சிபிஎஸ்இ பள்ளிகள் பின்பற்றான், சில சிபிஎஸ்இ பள்ளிகள் வாத்தியாரே போடாம ஊரை ஏமாத்திட்டு திரியிறான். அரசாங்கம் அதெல்லாம் கடுமையா நடவடிக்கை எடுக்கணும். 4 பேரை தூக்கி ஜெயில சாத்துங்க. தாய்மொழியை கத்துக் கொடுக்காம என்னடா உனக்கு வேலைன்னு 4 பேரை ஜெயில சாத்துனீங்கன்னா தான் திருந்துவான். இந்தியா முழுக்க கேரளாவில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளி பூரா மலையாளம் சொல்லி கொடுக்குறானா 5ஆம் கிளாஸ் வரைக்கும்? அதை விடுங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போஜ்புரி பேசுறான், மைத்திலி பேசுறான், அதெல்லாம் நீ 5ஆம் கிளாஸ் வரைக்கும் சிபிஎஸ்இல சொல்லி கொடுக்குறியா? பிரசிடென்ட் டைரக்ஷன் கொடுக்குறாங்களாமே, பிரசிடென்ட் கொடுத்ததை நீ ஹைகோர்ட்டா கூட மதிக்கலையே. பிரசிடென்ட் கொடுத்த டைரக்ஷனை பிரசிடென்ட் மூஞ்சில விட்டெறியதுக்கு தானே சமம். 351 இன்னும் ரொம்ப அற்புதமான ஒரு சட்டப்பிரிவு. இந்த 351 தான் வந்து உச்சகட்டம். அதுதான் கடைசி, இந்த பார்ட் 17ல இருக்கக்கூடிய கடைசி இது வந்து 351 சட்டப்பிரிவு. என்ன சொல்றான்? டைரக்டிவ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஹிந்தி லாங்குவேஜ், டைரக்டிவ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ்னு ஒரு பிரிவு இருக்கா? கிடையாது. ஹிந்தி லாங்குவேஜ் என்ன சொல்றான்? இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் த யூனியன் to promote the spread of Hindi language, to develop it so that it may serve as a medium of expression for all the elements of the composite culture of India. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கூறுகளுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இணைப்பு பந்தத்தை உருவாக்கக்கூடிய ஊடகமாக இந்தி திகழ வேண்டும் என்பதற்காக இந்தியை வளர்த்தெடுங்கள் அப்படின்னு 351 சொல்லுது. To secure its enrichment by assimilating without interfering with its genius. இந்தி மொழியினுடைய ஜீனியஸ்ல நீங்க ஏன் தலையிடுறீங்க? இந்தி மொழி வந்து ஜீனியஸான மொழி. நீங்க அங்க போய் டெலிபோனுக்கு இந்தியில ஒரு வார்த்தை சொல்லுன்னு கேளுங்க, டெலிபோனும்பா. டெலிபோனுக்கு தமிழ்ல வார்த்தை கிடையாது, அவன்கிட்ட இங்க இந்தியில வார்த்தை கிடையாது. நம்ம வச்சிருக்கோம் தொலைபேசி, அலைபேசி, பல பேசிகளுக்கு பேர் வச்சிருக்கிறோம். அவன்கிட்ட ஆமா டைக்கு வார்த்தை கிடையாது. எதுக்குதான் அவன்கிட்ட வார்த்தை இருக்கு? ஒன்றும் இல்லைங்க. ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ண கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பாருங்களேன். உங்களுக்கு ஹிந்தி வாசிக்க தெரிஞ்சா போதும், நீங்க அதை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவன் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணல, டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்றான். மைக் அப்படின்னா மை இக்குன்னு தமிழ்ல எழுதுற மாதிரி மை இக்குன்னு ஹிந்தியில் எழுதுறான் அவன். இது ஒரு மொழி. இந்த ஜீனியஸை நாங்க உள்ள பூந்து கெடுத்து அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் வளர்ந்துடத்தான் போதுவோம் மொழி. யாருக்கு யார் டைரக்ஷன் கொடுக்குறா? இதெல்லாம் எதுக்கு ஒன்றிய அரசாங்கம் வச்சிட்டு இருக்கு? ஏன் உனக்கு இந்த வேலை? இது மாநில அரசாங்கத்திட்ட இருக்க வேண்டியது. இதுதான் தமிழ்நாடு கோருவது. இதைத்தான் தந்தை பெரியார் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். மத விவகாரங்களா இருக்கட்டும், மாநில சுயாட்சி விவகாரங்களா இருக்கட்டும், நீதி கட்சி காலம் தொட்டு நாம் தொடர்ந்து இந்த உரிமைகளுக்காக போராடி கொண்டே இருக்கிறோம். இந்த மொழி குறித்தான விவகாரங்கள்ல 1917லேயே டி.எம். நாயர் அவர்கள் நீதி கட்சியினுடைய மாநாட்டில் தீர்மானம் போட்டிருக்கிறார். பார்ப்பனர் அல்லாதவர்களுடைய மாநாட்டில் தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். என்ன போட்டிருக்கிறாங்க?
தமிழ்தான் தமிழ் மக்களுடைய பயிற்று மொழியாக இருக்க வேண்டும். இருமொழி கொள்கைக்கு ஆதரவாக முதல்ல 1919 பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீதி கட்சி. அதற்கு பிறகு தந்தை பெரியார் தொடர்ந்து தன்னுடைய சுயமரியாதை இயக்க மாநாடுகளில் எல்லாம் இந்த மூட நம்பிக்கையை அழித்து ஒழிக்க வேண்டும், சுயமரியாதை உள்ள வாழ்வை வாழ வேண்டும், பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வேண்டும், சாதி மத பேதங்கள் எதுவும் இருக்கக்கூடாது, அதை நம்புகின்ற எந்த மூட பழக்க வழக்கங்களையும் நாம் விட்டொழிக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் தொடர்ந்து போராடி தமிழர்களுக்கு ஒரு உணர்வை ஊட்டி இருக்கிறார். அந்த உணர்வின் அடிப்படையில் நாம் இன்றைக்கு இந்தியா முழுக்க இந்த போராட்டத்தை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுல இந்த சுயமரியாதை இயக்க செயல்பாடுகளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும், சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய காலகட்டத்திலிருந்து சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்த வரைக்கும் எல்லா காலகட்டங்களிலும் பெரியாருடைய நிலைப்பாடு அடிப்படையில் ஒன்றே ஒன்றுதான், சுயமரியாதைக்கு கேடு வரக்கூடாது. அதற்கு கேடு வரும் வகையில் எது இருந்தாலும் அதை அழித்து ஒழிப்பேன், அதை உடைத்து நொறுக்குவேன் அப்படின்றதுதான் பெரியாருடைய ஒற்றை முழக்கம். ஆனா இவனுங்க அதுல திருகல்வாதம் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்த புது குரூப்பு, இப்போ இன்னொரு குரூப் வந்திருக்கிறானுங்க, அவனுங்க எதையுமே பேசுறதில்லை. பெரியார் படத்தை வச்சுக்கிட்டு சுயமரியாதைன்ற வார்த்தையே பேசாத ஒருத்தனை நான் தமிழ்நாட்டில் இப்பதான் பார்க்கிறேன். அந்த படத்தை பார்த்தும் கூட பின்னாடியே வச்சிருக்கிறான், பேனருக்கு பின்னாடியே வச்சிருக்கிறான். ஆனா சுயமரியாதைன்ற வார்த்தை அந்த வாயிலிருந்து வரமாட்டேங்குது. அரசியலமைப்பு சட்டம் இந்திய திணிக்கிற பிரிவுகளை நீக்கணும்ன்ற வார்த்தை வாயிலிருந்து வரமாட்டேங்குது. அரசியலமைப்பு சட்டத்தில் 25, 26 ஆர்டிகிள்ஸ் மதத்தை திணிக்குது, அதை நீக்கணும்ன்ற வார்த்தை வாயிலிருந்து வரமாட்டேங்குது. அரசியலமைப்பு சட்டத்தில் ஒன்றிய அரசாங்கம் அதிகாரத்தை கூச்சு வச்சிருக்கு, அதை மாற்றணுன்ற வார்த்தை வாயில வரமாட்டேங்குது. ஆனா பெரியார் படத்தை வச்சுக்கிட்டு நம்மளை ஏமாத்துறதுக்காக ஊர் சுத்திக்கிட்டு திரியிறாங்க. இந்த இவனுங்கெல்லாம் மண்ணுருண்டை மாளவியா வகைராக்கள் தான். இந்த மண்ணுருண்டை மாளவியா பேர்ல இன்னைக்கு அரசாங்கத்து திட்டங்கள் நிறைய இருக்கு. மண்ணுருண்டை மாளவியா வரலாற தனியா ஒரு நாள் பேசுவோம், இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பத்தி பேசுவோம். மண்ணுருண்டை மாளவியானா வேற யாரும் கிடையாது, மதன் மோகன் மால்வியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளு, இந்து மகாசபா, RSS வகைரா. அந்த மதன் மோகன் மால்வியா என்ன சொல்றாப்புல அப்படின்னா, சமபந்தி போஜனம், கலப்பு மனம் இவைகளை பொறுத்தவரையில் ஜாதி கட்டுப்பாடுகளை ஒழிக்கும் விஷயத்தை நான் ஒப்புக்கொள்ள முடியாது. தனிப்பட்ட பகையினாலோ குடும்ப சம்பந்தத்தினாலோ இம்முறைகளை அனுசரிக்க முயற்சிப்பது முடியாத காரியம் அப்படின்னு மண்ணுருண்ட மாளவியா 1932 அக்டோபர் 9 பேசினது குடியரசுல வெளியிடப்பட்டிருக்கு. இப்படி பேசிட்டு திரியிறாங்க. இந்த மண்ணுருண்ட மாளவியா பேர்ல தான் மதன் மோகன் மால்வியார் டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கல்லூரி ஆசிரியர்களுக்கு பாடத்திட்டம் அனுப்பியிருக்கான். இந்த மண்ணுருண்ட மாளவியா கலப்பு திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற மாளவியா சமபந்தி போதனத்தையே ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற இந்த மதன் மோகன் மாளவியா பேர்ல வாத்தியார்களுக்கு பூரா இவன் பாடத்திட்டத்தை தொகுத்து அனுப்பியிருக்கிறான். அந்த பாடத்திட்டத்தை எடுத்து பார்த்தோம்னா அதுல பூரா என்ன எழுதி இருக்குன்னா, கர்மா தர்மா இதையெல்லாம் பின்பற்றி மாணவர்களுக்கு போதிக்கணுமா கல்வியை. இந்த கர்மா தர்மா இதையெல்லாம் போதிக்க சொல்லி ஒரு பக்கம் மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கு மெசேஜ், இந்த கர்மா தர்மாவின் அடிப்படையில் கட்சியை நடத்திக்கிட்டு உங்க பெற்றோர்கள்ட்ட சொல்லி ஓட்டு போட சொல்லுங்கன்னு அரசியல் கட்சியாக 1-2 பேர். இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடியது ஒரே பேட்டர்ன் தான். ஒரு பெரிய ஈகோ சிஸ்டத்தை அவன் கிரியேட் பண்றான். அந்த ஈகோ சிஸ்டம் சினிமால இயங்கும், அந்த ஈகோ சிஸ்டம் கோர்ட்ல இயங்கும், அந்த ஈகோ சிஸ்டம் பார்னா பார் அண்ட் பெஞ்ச் சொல்றதுல பெஞ்ச் கோர்ட், பார்ன்றது வழக்கறிஞர்கள் அமர்வு. அந்த வழக்கறிஞர்கள் அமர்வா இருக்கட்டும், நீதிபதிகள் அமர்வா இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும், வெளியில் இருக்கக்கூடிய சமுதாயத்துறையா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் தங்களுக்கு ஆதரவான, இடஒதுக்கீட்டிற்கு எதிரான, சாதி மறுப்புக்கு எதிரான, சாதி ஆதிக்கத்திற்கு ஆதரவான, மொழி உரிமைக்கு எதிரான, இந்தி திணிப்புக்கு ஆதரவான, சனாதனத்திற்கு ஆதரவான, மனுநீதிக்கு ஆதரவான ஒரு பிராமண பார்ப்பன கொள்கைகளை பேசுகின்ற ஒரு கூட்டத்தை இந்த எல்லா இடங்களிலும் உருவாக்கி இருக்கிறார்கள். அதனுடைய நீதிமன்ற உதாரணம் தான் GR சாமிநாதன் வகைரா. அதனுடைய வழக்கறிஞர்கள் உதாரணம் தான் அகில பாரத அதிவக்தி பரிஷத் என்ற அமைப்பு. அந்த அகில பாரத அதிவக்தி பரிஷத்துன்றது RSS வழக்கறிஞர்கள் அமைப்பு. அந்த வழக்கறிஞர்கள் அமைப்பினுடைய காரியகர்த்தாவாக இருந்தவர் தான் GR சாமிநாதன். அது அவரே சொல்லியிருக்கிறார்.
நான் வந்து காரியகர்த்தா அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. அப்ப அந்த வழக்கறிஞர் பிரிவு, அதுல இருந்து நீதிபதி, இந்த பக்கம் வந்து சினிமாவில் வந்து மூட நம்பிக்கைகளை போதிப்பது, அதன் மூலமாக அந்த நடிகர்களை வந்து மூட நம்பிக்கைகளை நோக்கி ஓட வைப்பது, அதற்கு பிறகு அந்த நடிகர்களை அரசியல் கட்சியில் இறக்கி விடுவது, அவர்களின் மூலமாக இளைஞர்களை திசை திருப்புவது என்று ஒரு பெரிய செயின் ஆஃப் நெட்வொர்க் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை இந்துத்துவமயப்படுத்துகின்ற வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கே அரசியலமைப்பு சட்டம் அதை என்ன செய்யலாம்? அந்த அரசியலமைப்பு சட்டத்தை என்ன செய்ய போறோம்? சத்தமா சொல்லாதீங்கன்ற. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம என்ன செய்ய போறோம்? வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறோம்? அவன் வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தை இன்னும் கொடூரமானதாக மாற்றுவதற்கான வேலைகளை பார்க்கிறான். அதனாலதான் அம்பேத்கரே சொன்னாரு, இந்த அரசியலமைப்பு சட்டம் சமூக ஜனநாயகத்தை ஏற்படுத்துவதற்கான வழியை செய்யாமல் போகும் என்றால், இது தோற்று போகும் என்றால், இதை கொளுத்துகின்ற முதல் ஆளாக நானே இருப்பேன் என்றார். நீங்கள் இறந்து போய்விட்டாலும் பரவாயில்லை, உங்களுடைய கைகளாக இருந்து நானே அதை கொளுத்துகிறேன் என்று பெரியார் கொளுத்தியே காட்டினார். அம்பேத்கர் சொன்னார், நானே கொளுத்துவேன் என்று. நீங்க கவலைப்படாதீங்க, உங்க சார்பா நான் கொளுத்துறேன்னு பெரியார் கொளுத்தினார். விளம்பரமே கொடுத்தார். 57 இந்த போராட்டம் நடத்தும் போது பெரியார் விளம்பரமே கொடுத்தார். என்னன்னு? அம்பேத்கரின் கைகளாக இருந்து அரசியலமைப்பு சட்டத்தை எரிப்போம் வாருங்கள். ஏன் எரிப்போம்? சமத்துவத்தை போதித்த பிரிவுகளை எரித்தாரா? தீண்டாமையை ஒழித்த பிரிவுகளை எரித்தாரா? அல்லது மாநிலங்களுக்கான உரிமை கொடுத்த பிரிவுகளை எரித்தாரா? சாதியை பாதுகாத்த சட்ட பிரிவுகளை எரித்தார். மதத்தை பாதுகாத்த சட்ட பிரிவுகளை எதிர்த்தார். ஒன்றிய அரசாங்கம் அதிகாரத்தை குவித்து வைத்துக் கொள்ளுகின்ற சட்ட பிரிவுகளை எதிர்த்தார். மூட பழக்க வழக்கங்களை ஆதரித்த சட்ட பிரிவுகளை எதிர்த்தார். அதை எரித்தார். அதை இன்றைக்கும் அவர் என்ன செய்தாரோ அதையே நாமும் செய்ய வேண்டிய அளவில் அந்த சட்டங்கள் இன்னும் வீரியமானதாகவும் இன்னும் உயிரோட்டமானதாகவும் இருந்து கொண்டே இருக்கிறது என்றால், தமிழர்களாகிய நாம் என்ன செய்ய போகிறோம், மக்களிடையே அதை எப்படி கொண்டு சேர்க்க போகிறோம் என்பதில் இன்றைக்கு திராவிடர் விடுதலை கழகம் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சிக்கு, இந்த சமுதாயத்தில் தமிழனாக வாழக்கூடிய ஒருவனாக நாம் ஒவ்வொருவரும் நன்றியை சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில், இந்த அரசியலில் என்னென்னவெல்லாம் பேசுகிறார்கள், கான்ஸ்பிரசி பேசுவதையே வந்து ஒரு விஷயமாக மாற்றிவிட்டார்கள். கான்ஸ்பிரசி தான் அரசியல் என்று மாற்றிவிட்டார்கள். ஒரு நடிகை கூட எழுதுறாங்க, அந்த நடிகை வந்து அந்த வெள்ளை சட்டையும் லைட் காக்கி பேண்ட்டையும் போட்டு ஓட்டு போட்டு வந்து போட்டோவை போட்டவொடனே கீழே பூரா வந்து கமெண்ட்ல, ஆன்லைன்லாம் எல்லா கட்சிக்கும் தானே ஆதரவாளர் இருப்பான், அவன் வந்து என்னமோ அவன் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ்றான்னு நினச்சி போஸ்ட் போட, கீழே கமெண்ட்ல வந்து தற்குறி இருக்குறின்னு அடி போட்டு பொழந்துட்டாங்க. பொழந்த உடனே வந்து, யாரடா தற்குறின்னு சொல்றீங்க, எங்களை பார்த்தா அரசியல் தெரியாதான்னு கேட்குறீங்க, இதுதான்டா அரசியல், கடைசி வரைக்கும் எதுதான்டா அரசியல் சொல்லவே மாட்டாங்க. இதுதான்டா புது அரசியல். எதுடா அது? எது? பெரியார் ஒரு புது அரசியலை எடுத்து வந்தார். என்ன அரசியல்? சுயமரியாதை அரசியலை எடுத்து வந்தார். அண்ணா ஒரு புதிய அரசியலை எடுத்து வந்தார். என்ன எடுத்து வந்தார்? தேர்தல் பாதைக்குள் போனாலும் சட்டமன்றத்தில் அந்த சுயமரியாதைக்கான சட்டங்களை நிறைவேற்றும் ஒரு புதிய அரசியலை அண்ணா எடுத்து வந்தார். பாஜக காரன் கூட அது புதுசுன்னு சொல்ல முடியாது, அவன் பழசு, அதை புரட்டி கொண்டு வந்து வண்டுருட்டாம்பழம் கதை சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. வண்டுருட்டாம்பழம் தெரியாதா? தெரியும், வண்டுருட்டாம்பழம் உங்களுக்கு தெரியும். ஆனா நான் உங்கள்கிட்ட சொன்னதில்லை நினைக்கிறேன், வேற இடங்கள்ல சொல்லியிருக்கேன். திமுக கூட்டம் வேற ஏதோ கூட்டத்தில் சொன்னேன், பெரம்பூர் கூட்டத்தில் சொன்னேன். வண்டுருட்டாம்பழம்ன்றது ஒன்றும் கிடையாது, அது ஒரு வண்டு, பெருசா இருக்கும், கருப்பா இருக்கும் வண்டு. இந்த ஏரியாவுக்குள்ள வந்துச்சுனாலே ஹெவியா ஸ்மெல் அடிக்கும். அது என்ன பண்ணும்னா, நாய் இருக்குல்ல, நாய், அந்த நாய் வந்து என்ன பண்ணும், அங்கங்க கழிவு பண்ணிட்டு போயிரும் இல்லையா, அதுக்கு பாத்ரூம் கிடையாது, அதுக்கு ஆறறிவு கிடையாது. தோழர்கள் பாடின மாதிரி ஆண்கள்லையும் சில பேர் அந்த ஆறறிவு இல்லாமல் ரோட்டில் கழிகிறவன் இருக்க தான் செய்கிறான். இந்த மாதிரி நாய்கள் அப்புறம் நாதாரிகள் கழிந்து வைக்கின்ற அந்த கழிவுகளை என்ன பண்ணோம்னா, இந்த வண்டு வந்து என்ன பண்ணும்னா, அதனுடைய பின்னங்க நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வண்டு பார்க்கறதுக்கு. அது 2 காலையும் பின்னங்காலை தூக்கிட்டு அந்த வண்டை உருட்டிக்கிட்டே வரும். சின்ன உருண்டையாக தொடங்கும், அப்படியே உருட்டுச்சுன்னு வைங்களேன், நல்லா இந்த தண்டி கவலை உருண்டை கணக்கில் உருட்டி கொண்டு வந்து அதை மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிரும். புதைச்சி வச்சு தேவைப்படும் போதெல்லாம் சாப்பிட்டுக்கிடும். அப்படி உருட்டப்பட்ட வண்டுருட்டாம்பழம் தான் பனையூரில் இருக்கு. பாஜக எப்போனாலும் எடுத்து சாப்பிடும். வண்டு பாஜக, பழம் பனையூர். உங்களுக்கெல்லாம் புரியணுன்றதுக்காக நான் இப்பயே உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். ஃபோன் எடுங்க, வண்டுருட்டாம்பழம் அப்படின்னு போட்டு பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வண்டு.
அப்படிப்பட்ட ஒரு வண்டாகத்தான் இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பாஜக. அந்த வண்டுக்கு உருட்டி கொடுக்கின்ற பழமாக இன்றைக்கு பனையூர் பங்களா உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பனையூர் பங்களாவில் எப்பெல்லாம் அந்த வண்டுக்கு பசி எடுக்குதோ அப்போ வந்து எடுத்து சாப்பிட்டுக்கும். அதுதான் அஜெண்டா. நீங்க எங்கெல்லாம் அறிவுக்கு யோசிக்காத ஒரு கூட்டம் உருவாக்கப்படுகிறதோ, அறிவோடு யோசிக்காத ஒரு கூட்டம் எங்கெல்லாம் உருவாக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் பாஜக வளரும். தமிழர்கள் அறிவோடு யோசிக்கிறார்கள், பெரியாரை வைத்து யோசிக்கிறார்கள், அண்ணாவை வைத்து யோசிக்கிறார்கள், கலைஞரை யோசிக்கிறார்கள், அம்பேத்கரை யோசிக்கிறார்கள். அவர்களை எப்படி திசை திருப்புவது, யோசிக்க விடாமல் செய்வது என்று பார்த்து ரொம்ப தெளிவாக ஒரு திட்டம் போட்டு இன்றைக்கு யோசிக்க விடாமல் செய்வதற்கு ஒரு சினிமா மாயை உருவாக்கி இருக்கிறார்கள். நாம் இந்த தளத்தில் இனி வருங்காலங்களில் வேலை பார்க்க வேண்டும், தொடர்ந்து உழைக்க வேண்டும். தமிழர்களுக்கு மீண்டும் அந்த சுயமரியாதை உணர்ச்சியை ஊட்டுகின்ற ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அரசியலமைப்பு சட்ட எரிப்பு அப்படின்னு 3 தொகுதியா ஒரு புத்தகமே வந்திருக்குது, ரொம்ப முக்கியமானது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சாதியை பாதுகாக்கின்ற பிரிவுகளை எரித்ததற்காக தமிழர்கள் எப்படிப்பட்ட உயிர் தியாகங்களை செய்திருக்கிறார்கள். 50 வயது நிறைந்த ஒரு பெண்மணி கூட சிறைக்கு போய் சிறையில் அடைபட்டு இரத்த சோகையின் காரணமாக செத்தே போனார். அப்படிப்பட்ட தள்ளாத வயதிலும் கூட சிறைக்கு போய் போராட்டம் நடத்தி அரசியலமைப்பு சட்டத்தில் சாதியை பாதுகாக்கும் பிரிவுகளை நீக்க வேண்டும் என்பதற்காக போராட்டம் நடத்திய ஒரு தமிழ் சமூகம். 15 வயசு பையன் கூட ஜெயிலுக்கு போய் உன்னை ரிலீஸ் பண்றோம்னு சொன்னா கூட போனா திரும்ப கொளுத்திட்டு உள்ள வருவேன்னு சொன்ன ஒரு தமிழ் சமூகத்தில் இப்படிப்பட்ட புதிய கூறுகள் என்ற பெயரில் கூறுகட்டதுகள் நுழைந்திருக்கின்றன. இதை நாம் விட்டுவிடக் கூடாது. இதை நாம் தொடர்ந்து எதிர்க்க வேண்டும். ரொம்ப சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், புதியவர்களுக்காக தோழர் கொளத்தூர்மணி அவர்கள் எழுதிய RSS அச்சுறுத்தும் 5 Mகள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கிறது. ரொம்ப சிம்பிளா எதெல்லாம் பாஜக RSSக்கு எதிரானதாக இருக்கிறது, எப்படியெல்லாம் அது எதிரானதாக இருக்கிறது என்று ரொம்ப தெளிவாக விளக்கப்பட்டிருக்கும். அந்த 5 Mல முதல் M மார்க்சிஸ்ட், 2வது M மிஷனரிஸ், 3வது M மெக்காலேயிஸ்ட், 4வது மெட்டீரியலிஸ்ட், 5வது முஸ்லிம்ஸ் என்று அந்த 5ஐயும் எதிர்ப்பதற்காகத்தான் RSS வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த 5ஐயும் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக. நீங்க இதுல நல்லா பாருங்க, இந்த புதிய நடிகர்களோ அல்லது புதியவர்களோ யாராவது இந்த 5 Mல ஏதாவது ஒன்ன கையில வச்சிருக்கானான்னு பார்த்தா வச்சிருக்க மாட்டான். மிஷனரிஸினுடைய இன்றைய பிரதான செயல்பாடே என்னவா இருக்கிறது? பள்ளிக்கூடங்கள் நடத்துவது, கல்லூரிகள் நடத்துவது. அவர்களுக்கு ஃபாரின்ல இருந்து கான்ட்ரிபியூஷன் வர வேண்டியது இருக்கு. அந்த கான்ட்ரிபியூஷனை நெருக்கிறதுக்காக, வாங்கின கான்ட்ரிபியூஷனை பிடுங்கிறதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வர்றான். அந்த சட்டத்தை எதிர்க்காம அமைதியா இருக்கான். இது மிஷனரிஸுக்கு இவங்க செய்யற துரோகம். அடுத்து முஸ்லிம்ஸ், அவங்களுடைய தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தூண்ல விளக்கேற்ற போறேன்னு ஒருத்தன் வந்து நிக்கிறான். வாயவே திறக்காம பனையூர்ல அந்த பழத்தை உருட்டி மண்ணுக்குள்ள பதிச்சு வச்சு பாஜக திங்கிறதுக்காக பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். இவன் முஸ்லிம்க்கு பாதுகாக்க போறானா? அப்ப முஸ்லிம்ஸையும் விட்ட. மெட்டீரியலிஸ்ட், மெக்காலேயிஸ்ட், மார்க்சிஸ்ட். முதல்ல இந்த மெட்டீரியலிஸ்ட், மெக்காலேயிஸ்ட், மார்க்சிஸ்ட்ன்றத உனக்கு புரிய வைக்கணும். புரிய வச்சதுக்கு அப்புறம் உனக்கு வந்து விளக்கம் கேட்கணும். விளக்கம் கேட்டதுக்கு அப்புறம் அதை நாங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாங்க தற்குறியா மாறணும். என்ன கொடுமை! மெட்டீரியலிஸ்டுக்கு முற்று எதிரான ஒரு போக்கில் திருச்செந்தூர்ல போய் உட்கார்ற, ஷீரடியில போய் உட்கார்ற, கோயில்ல போய் முட்டி போட்டு உருள்ற. அடுத்து வந்து எந்த கோயில்ல மஞ்சள் தண்ணியை ஊற்றி அங்க பிரதர்ஷனம் பண்ண போறாருன்னு தெரியல. என்ன பயமா இருக்குன்னா, இவனுங்க பூரா அந்த மை ஆக்சிஸ் இந்தியா, ஆக்சிஸ் மை இந்தியான்னு ஒருத்தன் நேற்று கருத்து கணிப்பு போட்டு உங்க அண்ணன் ஆட்சி அமைக்க போறாருன்னு கிளப்பி விட்டுருக்கானுங்க. இவனுங்க அதை நம்பிடுவாங்க. பரிதாபமா இருக்கு. மனசு உடைஞ்சு போயிருவானுங்க. 4ஆம் தேதி டேப்லெட் போட்டாங்களா? கலவரம் பண்ணாம இவங்களை பாதுகாக்கணும். நீதிபதி கிருபாகரன் முந்தா நேத்து வந்து பேசி இருக்கிறாரு. கலவரம் செய்யாமல் இவர்கள் வெற்றி தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வேண்டும் அப்படின்னு. இவங்களுக்கு நீதிபதினாலும் தெரியாது. கிருபாகரன் வந்து ரொம்ப ஃபேமஸான ஜட்ஜு. மதுரை பெஞ்சில் கிருபாகரன் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுனாலே இன்னைக்கு என்ன எழுத்து வச்சிருக்காரோ தெரியல என்ற அளவுக்கு அதிரடியா அப்பப்ப கருத்து சொல்லுவார். அரசு ஊழியர்களை சாட்டையை சுழற்றி வேலை வாங்க வேண்டும், அந்த மாதிரி பயங்கரமான கருத்து சொல்லக்கூடிய நபர் ரிட்டையர் ஆயிட்டாரு. ரொம்ப நாளா வீட்டில் இருந்தவர் இப்ப வந்து கருத்து சொல்றாருன்னா இவங்களுடைய இந்த யோக்கியதை எப்படி பாதிச்சிருக்குன்னு பாருங்க. அவரை இன்னும் என்னென்ன பாதிப்புகளை இவனுக்கு ஏற்படுத்த போறானுங்களோ தெரியல.
அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அடிப்படையான சமத்துவத்திற்கு ஆதரவான கூறுகளை எல்லாம் அழித்து ஒழிக்கின்ற வேலைகளை RSS பாஜக கும்பல் ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு புக்கு போடுறாரு. அவர் 7 தலைப்பு எழுதுறாரு. என்ன தலைப்பு எழுதுறாரு? 10 தலைப்பு. இந்தி திணிப்பை எதிர்ப்போம், வஞ்சகத்தை எதிர்ப்போம், வளமான தமிழ்நாட்டை காப்போம், முகமூடி இந்தி ஒளிந்திருக்கும் முகம் சமஸ்கிருதம். முகமூடி இந்தி ஒளிந்திருக்கும் முகம் சமஸ்கிருதம் என்பது தந்தை பெரியார் 1926 நமக்கு சுட்டி காட்டியது. இவர்கள் இந்தி திணிப்பு என்பது சமஸ்கிருத திணிப்பை தான் செய்ய பார்க்கிறார்கள் என்பது. அதை இன்னமும் அப்படியே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டி காட்டுறார். அன்னை தமிழே சூளுரைக்கிறேன் என்று மக்களுக்கு தன்னுடைய உறுதிமொழியை கொடுக்கிறார். மொழி திணிப்பல்ல, தொழில்நுட்பமே தேவை, சமத்துவமே திமுகவின் லட்சியம், அண்ணா கேட்டதை அவரது தமிழ்நாடு கேட்கிறது, இன்னுயிர் தமிழை என்னாலும் காப்போம். இவ்வளவு வேணாம், இதுல ஏதாவது ஒரு தலைப்புல நீ ஒரு கட்டுரை எழுது பார்ப்போம். இதுல ஏதாவது ஒரு தலைப்புல போட்டி வேணா வைப்போம் தோழர். பனையூர்ல இருக்கிற திமுக தோழர்களை அலர்ட் பண்ணுங்க. பனையூர் வாசிகளுக்கு போட்டி. எப்படி? பெரியாரை பற்றி 10 வார்த்தைகள் கண்டினியூஸா எழுதி தந்தான்னா அவனுக்கு 10 ரூபா பரிசு. அப்ப கூட அவன் வரமாட்டான். 10 வார்த்தை கூட அந்த பங்களாவில இருந்து வெளியே வராது. ஏன்னா ஒரு பிரபல யூடியூபர் போய் பேட்டி எடுக்க போயிருக்கிறாரு. ரொம்ப பிரபலமான யூடியூபர், விக்கிபீடியா யூடியூபர். அவர் போய் பேட்டி எடுக்க போனவர் பேட்டி எடுத்துட்டாரு, போட முடியல. ஏன்னா வாய பெறடா, வாய திறந்தா உங்களுக்கு கேட்டுருமே, கேட்கறதுக்கு தானே பேட்டி எடுக்கிறது, கேட்டான்னா அசிங்கமா போயிருமே அப்படின்னு வாயவே திறக்காம பேசி லேகாயி அந்த பேட்டியை போடவே முடியாம அப்படியே கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. கடைசி வரைக்கும் அந்த பேட்டி வரல. அதுதான் அந்த கடைசியா ஓட்டுப்பதிவுக்கு முந்தின நாள் 6 மணிக்கு இருக்கு அலர்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. 6 வார்த்தை சேர்ந்தாப்புல பேச வரலன்றதுனால பேட்டியை ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. பிரச்சனை ஏன் அவங்களை சுட்டி காட்டி பேச வேண்டியது இருக்கு அப்படின்னா, நாம பாஜகவுக்கு எதிராக அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து கொண்டு வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எது நமக்கு ஆதரவானது, எது நமக்கு எதிரானது, தந்தை பெரியாரின் பார்வையிலிருந்து அதில் எதையெல்லாம் நாம் ஆதரிக்கிறோம், எதையெல்லாம் எதிர்க்கிறோம், எதையெல்லாம் திருத்த சொல்லுகிறோம் என்று நாம் விரிவாக பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த கூறுகட்ட குறுக்கால அரசியலமைப்பு சட்டமாவது ஹைகோர்ட் ஆகுது அப்படின்ட்டு இவன் ஒண்ணு. யாரெல்லாம் வெப் சீரிஸ் பார்ப்பீங்க இங்க? பாய்ஸ் பார்த்துருக்கீங்களா? அதுல கடைசியா ஹோம்லேண்டர் பைபிள்னு ஒன்று எடுத்துட்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது ஒன்று தான் பாக்கி. இவன் இன்னும் ஹோம்லேண்டர் பைபிள் மட்டும்தான் எடுத்துட்டு வரல. அது ஒன்றும் இல்லைங்க. அந்த வெப் சீரிஸ் ரொம்ப நல்ல வெப் சீரிஸ், பாருங்க. இந்த கார்பரேட் எப்படியெல்லாம் வருங்காலத்தில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த வெப் சீரிஸ் எடுக்கப்பட்டிருக்கும். ஹோம்லேண்டர்னு ஒருத்தன் இருப்பான். அவன் சூப்பர்மேன் மாதிரி, சூப்பர்மேன் தான் அவன். அவன் கண்ணில் இருந்து லேசர் அடிப்பான், வானத்தில் பறப்பான், பெரிய பலசாலியா இருப்பான். அப்ப மக்களை காப்பாற்றுவானா? கிடையாது. காப்பாற்றுற மாதிரி படம் எடுப்பாங்க. அதை வச்சு அவங்க அமெரிக்க ஆட்சியவே கைப்பற்றிடுவானுங்க. அதுக்கப்புறம் பில்லி புட்சர்னு சாதாரண ஒருத்தன் அவனுக்கு எதிராக துப்பாக்கி எடுத்துட்டு போராட்டம் பண்ணி ஒரு குரூப்பை சேர்த்து நிற்பாங்க. ஏற்கனவே பல ஹோம்லேண்டர்களை ஓட விட்டு பில்லி புட்சர்களால் நிறைந்த இந்த தமிழ்நாட்டில் புதிய ஹோம்லேண்டர்கள் வந்திருக்கிறார்கள். ஏன் சொல்றேன்னா அதை போய் பாருங்க. ஏன்னா இவங்கள்ட்ட பேசுறதுக்கு இந்த மாதிரி புதிய வெப் சீரிஸ்கள் மாதிரியான வடிவங்கள்ல தான் அவங்கள்ட்ட போய் பேச வேண்டியது இருக்கு. அதை தயவு செய்து பாருங்க, அதை போய் பேசுங்க. பெரியாருடைய கொள்கைகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளந்தலைமுறையிடம் எடுத்து செல்வதற்கான இது மாதிரியான கருத்தரங்கங்கள் இன்னும் நிறைய நடக்க வேண்டும். தந்தை பெரியார் சொன்ன ஒரே ஒரு எச்சரிக்கையை மட்டும் நான் இங்கே எடுத்து சொல்லிக் கொள்வதற்காக ஆசைப்படுகிறேன். ஒண்ணுதான். தந்தை பெரியார் ஒரு பிளேக் நோய் பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பிளேக் நோயை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பிளேக் நோய் வந்த பிறகு நாம் ஆராய்வதை விட 1939 நவம்பர் 12 குடியரசுல ஈரோடு தியாகராயர் கட்டடத்தில் அளிக்கப்பட்ட வரவேற்பு பாராட்டு கூட்டத்தில் ஆற்றிய சொற்பொழிவு. அந்த சொற்பொழிவில் தந்தை பெரியார் சொல்லுகிறார், அஸ்திவாரத்தில் அடிவேரை பறித்து வெந்நீர் ஊற்றி அந்த பயிர் முளையிலேயே கருகி போகும்படி செய்ய வேண்டும். அனாவசியமாக பார்ப்பனர் மீது குறை சொல்லி வருத்தப்படுவதில் பயனில்லை. என்னடா அது? பார்ப்பனர் மீது குறை சொல்லி வருத்தப்படுவதில் பயனில்லைன்னு பெரியார் சொல்றாரா? அடுத்து சொல்லுகிறார், அவர்கள் மீது ஒரு தப்பும் நீங்கள் சொல்ல முடியாது. நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் சக்தி நமக்கு இல்லாத தப்பிதத்தை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். நம்மை பார்ப்பனிய பிளேக்கும் உளமாந்தையும் அழிக்காமல் பார்த்து கொள்ள நமக்கு சக்தி இல்லை. நோய்க்கு இடம் கொடுத்து விட்டு நோய் வந்த பிறகு மருந்து சாப்பிட்டு கொண்டே இருப்பதில் நம் வாழ்நாள் பூராவையும் கழித்து கொண்டிருப்பதை விட நோயினால் செத்து போய்விடலாம்.
ஆகையால் நோயே ஏற்படுவதற்கு வகையில்லாமல் செய்ய வேண்டும், இனி அதுவும் நமது வேலையாய் இருக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் 1939 நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். பிளேக் வருகிறது என்று தெரிந்துவிட்டது, அந்த பிளேக் வருவதற்கு முன்னாலேயே நாம் தடுக்க வேண்டும். வந்ததற்கு பிறகு மாத்திரை தின்று கொண்டிருப்பது மட்டும் பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு 2021 நமக்கு தாக்க வந்த பிளேக்கை தடுத்து நிறுத்தி ஒரு திராவிட தடுப்பூசியை நாம் போட்டுக்கொண்டோம். அந்த தடுப்பூசியினுடைய 2வது டோஸை இந்த 2026 நாம் போடவிருக்கிறோம். இந்த தடுப்பூசியை தடுத்து விட்டால் பிளேக்கை இந்த நாட்டிற்குள் பரப்பி விடலாம், பார்ப்பன பிளேக்கிற்கு தமிழர்கள் பலியாகி விடுவார்கள் என்பதற்காக புதிய புதிய வரவுகளை இறக்கிவிட்டு பார்க்கிறார்கள். இதை நாம் அனுமதிக்க கூடாது. இனி தேர்தல் காலம் ஓய்ந்து விட்டது. தேர்தலை தாண்டி இனி சமுதாய தளத்திலே நாம் தொடர்ந்து இந்த வேலைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும். எதற்குடா இவ்வளவு புத்தகத்தை தூக்கிட்டு வந்த 2 வரி தான் வாச அப்படின்னு நீங்க நினைக்கலாம். திடீர்னு ஏதாவது ஒன்று பேச போக்கில் ஞாபகம் வரும், அப்புறம் விட்டுறக்கூடாது, குறித்து வச்சதை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக புத்தகங்களை கையில் வச்சிருக்கிறேனே தவிர வேற ஒன்றும் இல்லை. தமிழர்கள் அனைவரும் நம்முடைய இனத்தை காப்பதற்கான ஒரு பெரும் போராட்டத்திற்கு தயாராக வேண்டும். அந்த பெரும் போராட்டத்திற்கு முதல் கட்டமாக அது ஒரு சின்ன அடிதான். அந்த அடி அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சமத்துவத்தை பாதுகாப்பது, அதிலேயே இருக்கக்கூடிய அசமத்துவத்தை நீக்குவது. அது அம்பேத்கர் சொன்னபடியே தான் நாமளும் சொல்லுகிறோமே தவிர அம்பேத்கர் சொல்லாததை ஒன்றும் நாம் சொல்லவில்லை. பெரியாரும் அம்பேத்கரும் கடைசி வரை ஒரே கூறாகத்தான் விளங்கினார்கள். இருவரும் வேறுபட்டவர்களாக என்ற காலத்திலும் பேசியது கிடையாது. அதனால் இந்த தலைப்பை சரியாக புரிந்து கொண்டு அரசியலமைப்பு சட்டம் குறித்து பேசுவதற்கான வாய்ப்பை தந்த திராவிடர் விடுதலை கழக தோழர்களுக்கு நன்றி. திருத்தல இல்ல இருக்கு, அதுதான் இவ்வளவு நேரம் சொன்னேன். அந்த பிரிவு நீக்கப்படவே இல்லை, அப்படியே இருக்கு. அதனாலதான் நாம் இன்னும் பாதிக்கப்படுறோம்னு. 13 இருக்கு, 25 இருக்கு, 26 இருக்கு, 368 இருக்கு. அந்த போராட்டத்தின் விளைவாதான் இல்ல அந்த சட்டம் திருந்தல, ஆனா அந்த போராட்டம் தானே நமக்கு விழிப்புணர்வு கொடுத்திருக்கு. நமக்கு எங்க இருந்து இந்த நோய் வருது, எங்க இருந்து இந்த பிரச்சனை ஊற்றெடுக்குதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அதை தான் நம்ம இதிலிருந்து நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது. அந்த போராட்டத்தினுடைய உணர்ச்சியை எடுத்துக்கொண்டு நாம தொடர்ந்து பயணிக்கிறதா நம்மளுடைய பணி. திருத்த முடியாதுன்னு எதுவுமே கிடையாது தோழர். நாம திருத்த சொல்றதா அவன் திருத்த முடியாதுன்னு வச்சிருக்கான். சிம்பிள் மெஜாரிட்டின்றது இருக்கின்ற அவையில் பாதி, அதில் 10 பேர் ஆப்சண்ட் ஆயிருக்கலாம், 20 பேர் ஆப்சண்ட் ஆயிருக்கலாம். நம்பர் ஆஃப் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் அதில் பாதி கிடைச்சா அது சிம்பிள் மெஜாரிட்டி. 2/3 மொத்த அவையில் அதனால தான் அந்த 2/3 மெஜாரிட்டி தேவைப்படுற திருத்தங்களுக்கு முன்னாடி ஒரு விப்பு கொடுப்பாங்க. அந்த கொறடா மூலமாக ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க, கண்டிப்பாக வர வேண்டும்னு ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. எல்லாரும் வந்துருவாங்க, இருந்து ஓட்டு போடணும். அதில் எல்லா மெம்பர்ஸ்லையும் 2/3 கிடைக்கணும். இந்த 2/3 அப்படின்றது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மாதிரியான முக்கியமான சில விஷயங்கள் வரும்போது இந்த 2/3 தேவைப்படும். நார்மலாக பார்லிமெண்ட்டில் மற்ற பில்ஸ் பாஸ் பண்ணுறது, ஃபினான்ஸ் பில்லோ அல்லது மற்ற பில்லோ பாஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளான மெஜாரிட்டி போதும். இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றது அவன் கொண்டு வந்தது நிறைவேற்ற முடியுன்றதுக்காக இல்லை. வக்ஃபு அவனுடைய சிம்பிள் மெஜாரிட்டியில் கிடைக்கலாம். அந்த சிம்பிள் மெஜாரிட்டியின் அடிப்படையில் தான் அது ஆய்வுக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த ஆய்வில் நம்மளுக்கு பிரச்சனைகள் இருந்தது. ஜேபிசி கமிட்டியினுடைய ஆய்வு, அந்த ஜேபிசி ஆய்வு முடிந்தும் அவன் மறுபடியும் நிறைவேற்றினா இப்போ அது கோர்ட்டில் நிற்கிது. இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு 2/3 தேவை, ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்றது மென்ஷன்டு. அதனால அது கண்டிப்பாக வர வாய்ப்பே இல்லை. அவனுடைய நோக்கமும் இதை கொண்டு வரணுன்றது கிடையாது. தமிழ்நாட்டையும் உத்தரப்பிரதேசையும் ஆப்போசிட்டாக நிப்பாட்டணும், வெஸ்ட் பெங்காலையும் தமிழ்நாட்டையும் பிரச்சனைக்குரியதாக அவன் ப்ரொஜெக்ட் பண்ணணும். இதுதான் அவனுடைய பிரதானமான நோக்கம். அப்புறம் பெண்களுக்கு எதிரானவர்கள்னு ஒரு சுற்றி வளைச்சு கொண்டு நிப்பாட்டுறது, இதுதான் அவனுடைய நோக்கம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பொறுத்தவரையில் நீண்ட காலமாக பரிந்துரையில் இருக்குது. அதை சட்டமாகவே கொண்டு வந்தாலும் கூட அது நடைமுறையில் வருவதற்கான சாத்தியமே கிடையாது. ஏன் சாத்தியம் கிடையாதுன்னா நம்மகிட்ட பொட்டியே அவ்வளவு கிடையாது. கிட்டத்தட்ட அந்த எலெக்ஷன் மட்டுமே 6 மாதம் நடக்கும். அப்புறம் 5 ஸ்டேட் எலெக்ஷனே 1 மாதம் நடக்குது. கேரளா, அஸ்ஸாமில் ஆரம்பித்து வெஸ்ட் பெங்கால் போகிறதுக்கே 5 மாதம் நடக்குது கிட்டத்தட்ட.
3 மாசமா இந்த எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, அறிவிச்சு அதை வந்து வழிமுறை பண்ணி இது பண்ணின்றது. இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்றது வந்து கண்டிப்பாக நடைமுறைக்கு சாத்தியமற்றது. அவன் கொண்டு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாடாளுமன்ற சீட்டுகளை அதிகப்படுத்துவது, மாநிலங்களை எந்த விதமான உணர்வும் இல்லாத ஒரு வெறுமன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸாக மாற்றுறது, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸை அப்படியே வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி டிவிஷன்ஸாக மாற்றுறது, அந்த டிவிஷன்ஸை வச்சுக்கிட்டு தனக்கு என்னென்ன தேவையோ அதை நிறைவேற்றுவதுன்றது தான் அவனுடைய நோக்கமே தவிர, இதன் மூலமாக வேறு எந்த இதையும் அவங்க சாதிக்க போகிறது கிடையாது. இன்னைக்கு நிறைவேறாதுன்னு தெரியும், அவனுடைய அஜெண்டா வேறு ஒன்றா இருக்குது, அதுதான் பிரச்சனை. தோழர், இது வந்து நீங்க போன அமர்வுல சொல்லியிருக்கலாம், இல்ல அடுத்த அமர்வுல சொல்லியிருக்கலாம். அது உங்களுடைய உட்கட்சியில நீங்க எடுக்க வேண்டிய முடிவு. அதை நீங்க கட்சியில வந்து மாவட்ட செயலாளர் பரிந்துரையின் அடிப்படையில் பொதுச் செயலாளர்கிட்ட கொண்டு போய் சேருங்க தோழர். இந்த இன்னொன்னு நம்மளுக்கு இன்னொன்று முடிச்சுறேன், கண்டிப்பா தயார். ஆனா நாம இன்னைக்கு நேரடியாக சிறை நிறைப்பு போராட்டம் அப்படின்றது மட்டுமாக அல்லாமல் நிறைய வழிமுறைகள் இருக்கிறது நம்முடைய போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு. அந்த வழிமுறைகளையும் சேர்த்து ஆராயணும் அப்படின்றது தான் நாம் நினைப்பது. இதை வந்து ஒரு பண்பாட்டு ரீதியான பிரச்சனையாக தமிழர்களிடம் கொண்டு போய் சேர்க்காத வரைக்கும் ரோட்டில் ஆள் திரட்டுவது அப்படின்றது வந்து என்னவா மாறும்னா, போராடினாங்க, ஜெயிலில் போட்டோம், 10 வருஷம் ஜெயிலில், 3 வருஷம் ஜெயிலில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனாங்க, பெயில் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியாக அது சுருங்கிடக்கூடாது. இது வந்து ஒரு கோர்ட்டுக்கு போகணும், நீதிமன்ற ரீதியாக நம்முடைய வழக்கறிஞர்கள் மூலமாக இதில் இருக்கக்கூடிய நியாயங்களை ஒரு ரிட்டா வந்து நம்ம தாக்கல் பண்ணலாம். அந்த ரிட்டை அவன் எடுத்துக்கிறல அப்படின்னா அதற்கு வந்து என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை நம்ம செய்யலாம். இன்னும் நிறைய வழிமுறைகள், அந்த எல்லா வழிமுறைகளையுமே நம்ம ஆராய்ந்து செயல்படணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் தோழர். நன்றி தோழர்.